அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்று நாள்பட்ட நோய்களை நிர்வகித்தல் மிக அருமையான, மிக தேவையான ஒரு தலைப்பு. எங்கள் மக்களுக்கு ஏராளமான நோய்கள் இன்று நாள்பட்ட நோய்களாக மாறிக்கொண்டு வருகின்றது. நீரிழிவு நாள்பட்ட நோய், அதேபோல கேன்சர், ஏராளமான நோய்கள். இப்படியான நோய்களை பற்றி பேச வந்திருக்கிறார் சாந்தலோஜி என்று நாங்கள் அன்பாக அழைப்போம், டாக்டர் சாந்தலோஜி உமாகரன். இவர் முன்னரும் வசந்தத்துக்கு இந்த ஜூம்லையும் பேச வந்திருக்கிறார். நேரடியாகவும் முதியோர்களுடன் உரையாடி இருக்கின்றார். அவர் இலங்கையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஒரு மருத்துவ பட்டதாரி, MBBS. கனடாவில் பல வேலைகளை செய்து இப்பொழுது SHN என்று சொல்ற ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் 3 வைத்தியசாலைகளை ஒன்றாக்கி வைக்கிறார்கள். அந்த வைத்தியசாலையில், ஸ்காப்ரோ ஜெனரல் வைத்தியசாலையில் நியூரோலஜி, நரம்பியல் தொடர்பான ஒரு துறை. அந்த துறையிலே அவர் ஒரு பிசிசியன் அசிஸ்டன்ட் போல வேலை செய்கின்றார். அதாவது ஒரு மருத்துவர்களுக்கு உதவியாக இருப்பவர்கள் டாக்டர் போலவே எல்லா வேலைகளையும் செய்வார்கள். ஆனால் உங்களுக்கு மருத்துவ துண்டு எழுதி தர முடியாது, மருந்து எழுதி தருகிற வேலையை அவ செய்ய மாட்டான். ஆனால் மற்றெல்லாம் செய்வான். ஆகவே இன்றைக்கு மருந்து எழுதித்தாங்கோ அல்ல மருந்த என்ன மருந்து எடுக்கலாம்ன்ற கேள்விகள் எல்லாம் அவட்ட நீங்கள் கேட்டுக்கொள்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவர் தமிழாக்கள்ல நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கு இருக்குது. ப்ரெஷர் தொடர்ந்து இருக்குது நிறைய பேருக்கு. நீரிழிவு நோய் அது பெரிய பிரச்சனை தெற்காசியர்களுக்கு, அதுல முக்கியமாக தமிழர்களுக்கு ஆக பிரச்சனை. அது சொல்லுவார்கள், சில எங்களுடைய உடல் அமைப்பில் இருக்கிற சில பிரச்சனைகளும் அதுக்கு பங்களிக்குதுன்னு சொல்லுவார்கள். அதாவது நாங்கள் நீரிழிவு நோயை சரியாக நிர்வகிக்கிறோமா, அதால என்னென்ன பிரச்சனைகள் வருது, உடலுக்குள்ள இருக்கிற உறுப்புகள் என்னென்ன பாதிக்கப்படுது, அந்த நோயினுடைய தாக்கம் என்ன போன்ற விஷயங்கள் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நோயை பராமரிக்கிற முறையிலேதான் கைகளை இழக்காமல் நாங்கள் எங்களை நிம்மதியாக வாழ வைக்க முடியும். அப்ப அது நிர்வகிக்கிற முறையில சில பிரச்சனைகள் இருக்கு. மிக அண்மையிலேயே எனக்கு தெரிந்த ஒரு சட்டத்தரணி கூட தன்னுடைய காலை இழக்க வேண்டிய ஒரு நிலை வந்தது. எத்தனையோ பேர், ஏராளம். என்னுடைய சொந்தக்காரரே கால்விரல் இழந்திருக்கணும். அப்படி இழந்து பிறகு கடைசி ஆவியல் உடல் நலக்குறைவால நிறைய பேர் நீரிழிவால பாதிக்கப்பட்டு அவையின் உள்ளுக்கு இருக்கிற உறுப்புகள் பாதிக்கப்பட்டு சிலர் அதோட வேற தாக்கங்களும் ஏற்பட்டு இந்த உலகத்துல இருந்து மிக வெள்ளனவே போக வேண்டிய ஒரு சூழலுக்குள்ளாகி இருக்கிறார்கள். ஆகவே இது பற்றி இன்று எங்களுடைய சாந்தலோஜி உமாகரன் எங்களோட இன்றைக்கு இது பற்றி உங்களுக்கு அறிவு ஊட்டல் செய்து அதற்கு பின்னர் கலந்துரையாடல் செய்வார். கலந்துரையாடலின் போது நீங்கள் பங்கு கொள்ளலாம். மிக முக்கியமான தலைப்பு என்பது எல்லோருக்கும் தெரியும். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கிற ஆட்களுக்கு சொல்லுங்க, இதை கேட்டுக்கொள்ளுங்க. நன்றி. லோஜி, இப்பொழுது உங்கள் தளம். வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் லோஜி உமாகரன். பார்வதி ஆண்டி என்னை பற்றி சொல்லிட்டா. நான் வைத்தியத்துறையில இப்ப 20 வருஷமா இருக்கிறேன். நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டு, நீங்க இங்க மாஸ்டர்ஸ் டிகிரி யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோல செய்திருக்கிறீங்க கம்யூனிட்டி மெடிசன். என்ன அந்த துறையை பற்றி நீங்க சொல்லுங்க.
ஆமாம். நான் யாழ்ப்பாணத்துல படிச்சேன். நான் படிச்சுட்டு இங்க வந்து இங்கத்த லைசன்ஸ் எக்ஸாம்ஸ் எடுத்துட்டு இங்க யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ டவுன் டவுன்ல இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல கம்யூனிட்டி ஹெல்த் என்ற என்னுடைய பிரதான நோக்கம் வந்து நோய்களை தடுக்கிறது தான் என்னுடைய ஸ்பெஷலைசேஷன் என்று சொல்லலாம். நோய் தடுப்புல தான் எனக்கு அதிக ஆர்வம். அப்ப அதால இங்க வந்து மாஸ்டர்ஸ் செய்தேன் கம்யூனிட்டி ஹெல்த்ல. அப்ப கம்யூனிட்டி ஹெல்த்ண்டா நோய் வராம தடுக்கிறது எப்படி, இந்த சமுதாயத்துக்கு அதை பிரயோசனப்படுத்துறதுன்னு சொல்லி. அப்ப அது 2020 நான் படிச்சேன். நான் அதுக்கு பிறகு இப்படி பார்வதி என்டியோட வசந்தத்துல அப்படி வேற நிறுவனங்கள்ல நோய் வராம தடுக்கிற கருத்தரங்களோ அவைகளோட கலந்துரையாடல்ல நான் பங்கு பெறுறதுல எனக்கு நல்ல ஆர்வம் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ தான் பார்வதி ஆண்டி கேட்டவா, அன்றைக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்தவா. நான் அது எனக்கு நல்ல மகிழ்ச்சி. ஏண்டா எப்படி நான் படிச்சது எல்லாத்தையும் சமூகத்துக்கு சொல்றதுக்காக அல்ல, அதால எத்தனை பேர் அத கேட்டு நன்மை அடைங்க, அதால எனக்கு ஒரு நல்ல திருப்தி கிடைக்கும். அதுக்காகத்தான் நான் இந்த கலந்துரையாடலை செய்யறேன். இன்றைக்கு தலைப்பு வந்து மேனேஜிங் குரோனிக் டிசீசஸ், அதாவது நீண்ட காலமாக இருக்கிற நோய்களை நாங்கள் நல்ல டீப்பா இல்ல மேலோட்டமாக நாங்கள் பார்ப்போம். ஏனென்றா இது வந்து ஒரு ஒரு மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் ஒரு கலந்துரையாடல் தானே. பேந்து நாங்கள் விரிவாக இன்னொரு சந்தர்ப்பம் வரைக்க ஒவ்வொன்றை பற்றியும் நாங்கள் கதைக்கலாம். இதுல முதலாவது இப்ப குறுகிய நாள் இப்ப நாங்க தடிவன் காய்ச்சல் வந்தா அல்லாட்டி ஒரு தலையடியிலையும் நீண்ட நாள் தலையடி இருக்குது, ஒரு கவிழ்ந்துட்டோம்டா அதெல்லாம் ஒரு உடனே மறந்தெடுத்தோன்னு மாறும். ஆனால் இந்த நீண்ட கால வருத்தங்கள் எங்களோடைய இருக்க போது சில வேளை எங்களுடைய ஆயுளுக்கும் இருக்கும். அப்ப அதை நாங்கள் எப்படி கையாள போறோம், எப்படி கையாண்டு கொண்டு இருக்கிறோம்ன்றத கொஞ்சம் கதைப்போம். அப்ப சில வருத்தங்கள் வந்து இப்ப நாங்க தமிழா இருக்கிறோம், இலங்கை தமிழர் அல்ல தெற்காசிய நாட்டில இருந்து வந்த நாங்கள்னு சொன்னா அதுக்கு சில ஒவ்வொரு இனத்தவருக்கும் ஒவ்வொரு விகிதத்துல சில வருத்தங்கள் பொதுவானவை. இப்ப எங்களுக்கு ஸ்ரீலங்கனண்டா பொதுவாய சொல்லுவினம் எங்களுக்கு ஒரு கொம்போ டிசீஸ் இருக்குதுண்டு. என்னன்னு சொன்னால் டயபெட்டிக், நீரிழிவு, பிளட் ப்ரெஷர். எல்லாருக்கும் தெரியும் பிளட் ப்ரெஷர் உண்டா, உயர்குருதி அமுக்கம் தமிழ்ல சொல்லுவோம், ஆனா நாங்கள் அந்த சொல்ல பாவிக்கிறோம் இல்ல. மற்றது தைராய்டு வருத்தம், ஹைப்போதைராய்டுன்னு சொல்றது. மற்றது கொலஸ்ட்ரால். இப்படி கொஞ்சம் வருத்தங்கள் எல்லாருக்கும் வரும், எல்லா இனத்தவருக்கும், வெள்ளை இனத்தவர், கருப்பு இனத்தவர், எங்களோட தென்னிந்திய ஆக்கள், சைனீஸ், சீன மக்கள் எல்லாருக்கும் வரும். ஆனா எங்களுக்கு வாரது கூடவா இருக்குது. அப்ப நாங்க அதை பற்றி கூட கதைப்போம். மற்ற அதை விட வேற வருத்தங்களும் இருக்குது. நாட்பட்ட நோய்கள், அதாவது மறதி நோய். அது எங்களுக்கு 65, 70, 80 அப்படி எங்கட வயது கூட கூட மறதி வாரதுக்கான சாத்தியம் கூட இருக்குது. அதை விட நோய் மூட்டுகள்ல தேய்மானம், அதை சொல்றது ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். அதுவும் எங்களுக்கு வயது போக போக அதிண்ட ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அது வாரது கூடவா இருக்கும். அதோட ஒஸ்டியோபோரோசிஸ், அது வந்து எலும்பு தேய்கிறது. ஆர்த்ரைட்டிஸ் மூட்டுகள்ல வார வாத குணம். அப்ப அதுகளும் எங்களுக்கு உடனே மாறாது. அதுவும் எங்களுடைய எங்களோட வயது போக போக எங்களுடைய வரப்போகுது. அதை விட மூச்சு சுவாச பையல்ல வர பிரச்சனைகள், அஸ்மா எல்லாருக்கும் தெரியும், ஆஸ்மா நோய்னு சொல்லுவோம். அதை விட
புகைப்பிடிக்கிறாக்கள்ல வர்றது சிஓபிடின்னு சொல்லுவோம். அதுக்கும் ஆஸ்மாக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அப்ப எங்களுக்கு மூச்சு வாங்குற பிரச்சனைகள் இருக்கும். அதுகளும் ஒரு நாள்பட்ட நோய்கள். அதை விட கேன்சர், அது அது கேன்சரை பற்றி கதைக்கிறேன்னா அதுக்கு நாங்க நிறைய கதைக்கலாம். அது இந்த காலத்துல நாங்க சொல்லுவோம், எல்லாருக்கும் ஒரு கட்டத்துல எந்த வயதுன்னு தெரியாது, அது வந்தேதான் ஆக போகுது. ஆனா எப்ப வரப்போகுது, எந்த தொகுதியில வரப்போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்க வாழ்ற சூழல் அப்படி. அது ஒரு வகை. மற்றது ஹார்ட் டிசீஸ், அது நாங்க பயப்படுறோண்டு. அது இப்படி நாங்க எங்களுக்கு நீரிழிவு நோய், சலரோகமோ டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது இருந்தா, அல்லாட்டி பிளட் ப்ரெஷர் இருந்தா, அல்லாட்டி கொலஸ்ட்ரால் இருந்தா, அப்படி ஆன ரீசனால எங்களுக்கு ஹார்ட் பாதிப்பு வந்து ஹார்ட் டிசீஸ் வரும். அதுவும் எங்களோட தொடர போகுது. மற்றது இந்த மேற்கத்திய நாடுகள்ல முந்தி சொல்லுவோம், அந்த ஒபிசிட்டின்னு சொல்றது உடற்பருமன், அது மேற்கத்திய நாடுகளுக்குரிய வருத்தம் உண்டு. ஆனா இப்ப அப்படி அல்ல. இப்ப எல்லா உலகம் முழுவதும் அது ஒரு பெரிய பிரச்சனை. எங்களுக்கு வயது போக போக இல்ல, சின்னலேயே அந்த பிரச்சனை தொடங்குது. ஸோ இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனா நாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். மெயினா நான் இன்னைக்கு கதைக்க போறது பிளட் ப்ரெஷரையும் டயபெட்டிக்கையும் பற்றி. இதுல ஒன்று பார்த்தனாங்க, இதுல அந்த தமிழ் ஆக்கம் சில வேளை கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். என்ன கூகுள்ல தான் நான் டிரான்ஸ்லேட் பண்ணேன். இது அவை அந்த பெர்சன்டேஜ் போட்டிருக்காங்களே, பெர்சன்டேஜ் தேவையில்லை. நான் அந்த எவ்வளவுக்கு இது எங்களோட இப்ப நாங்க யோசிச்சு பார்க்க முடியாத அளவு கூடுதலான விகிதத்துல எங்களை இந்த நோய்கள் பாதிக்குதுன்றதுக்கு உதாரணத்துக்கு தான் இந்த ஸ்லைடை போட்டேன் நான். ஏனென்றா இப்ப நாங்க ஒரு 100 பேரை எடுத்தா 80 பேருக்கு 65 வயதுக்கு மேலே ஏதோ ஒரு வகையான இந்த நாட்பட்ட நோயோ குரோனிக் டிசீஸ் என்று சொல்லுவாங்க, அது இருக்குமா. அதுல 68% ஆட்களுக்கு 1 2க்கு மேல எல்லாம் சேர்ந்து இருக்கும். கம்பவுண்ட் சொல்லுவோம், எல்லாம் சேர்ந்த வருத்தம் இருக்கும். இப்ப நீங்களே உங்களுக்குள்ள நாங்க இது மருத்துவ இது இல்லை. இப்ப நாங்க சில இது வந்து எங்களுக்கு என்ன வருத்தம் இருக்குன்னு நாங்க ஓப்பனா சொல்ல தேவையில்லை. இது ஒரு கலந்துரையாடல் தானே. இப்ப நீங்க உங்களுக்கு என்ன வருத்தம் இருக்குன்னு நான் கேட்டு நீங்க ஆன்சர் பண்ணணும் இல்லை. ஆனா எங்களை எல்லாருக்கும் தெரியும். ஏண்டா நாங்க இந்த கலந்துரையாடல வந்திருக்கிறவ எல்லாரும் வயது வந்த முதியவர்கள் தான். அப்ப உங்களுக்கு உங்களோட மனசுக்குள்ள உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு என்னென்ன வருத்தங்கள் இருக்குதாண்டு. அப்ப இதுல காமனா பாத்தீங்கன்னா, இதுல அவ சொல்றது பிளட் ப்ரெஷர். அப்ப நான் சொல்றத நான் இல்ல, மருத்துவ உலகத்துல நிறைய பேர் சொல்றது, எல்லாரும் ஒரு 40 வயது பிறகு எங்களோட பிளட் ப்ரெஷரை அளக்க வேணும்ண்டு. அப்ப நாங்க அது வந்து 58% நிறைய ஆட்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப அது சரியான ஹை ரிஸ்க். அப்ப நாங்க 40 வயது பிறகு எங்களோட பிளட் ப்ரெஷரை ஒரு மாதத்துக்கு ஒரு காலோ 2 கிழமைக்கு ஒருக்கா அளக்குறதால நட்டமில்லை. அது இப்போ ஒரு வயதுல எங்களுக்கு வரப்போகுது. 58% ஆல்மோஸ்ட் 60%. அப்ப அது வந்து சரியான உயர் நிகழ்தகவு என்ன. அப்ப அது கட்டாயம் வரப்போகுது. மற்றது கொலஸ்ட்ரால், அது எங்கட சாப்பாட்டு முறை, எங்கட எக்ஸசைஸ் அண்ட் உடற்பயிற்சியின் அளவு, அதுகள் நாங்க எப்படி எங்களோட உடலை ஆக்டிவா வச்சிருக்கிறோம், நாங்க ஒரு இடத்துல இருந்து வேலை செய்யறோமா அல்லது நடந்து திரியிறோமா, எங்களோட ஆக்டிவிட்டி லெவல், எங்களோட நடைமுறை ஒவ்வொரு நாளும் என்னண்டு நாங்கள் எங்களோட உடம்ப ஆக்டிவா வச்சிருக்கிறோம்ன்றதை பொறுத்து கொலஸ்ட்ரால் அளவு வேறுபடும். மற்றது மூட்டுவாதங்கள் மெயின் ரீசன் வைட்டமின் டி என்று சொல்லுவோம். அந்த விட்டமின் வந்து எங்களுக்கு இங்க மேற்குலக நாடுகள்ல வெயில் இல்லாதபடியா எங்களுக்கு குறைவா இருக்கும். அப்ப விண்டர் நேரம் இங்க கட்டாயம் எல்லாரும் வைட்டமின் டி எடுக்கணும். அது உங்களோட ஃபேமிலி டாக்டர் சொல்லுவேன் இந்த அளவில் எடுக்கணும். எல்லாரும் செக் பண்றீங்க, அந்த நாங்க ரத்த சோதனை செய்துட்டோம் தானே, அப்ப டாக்டர் சொல்லலையென்று நீங்க நினைப்பீங்கள். ஆனா அது
நார்மல் பிளட் டெஸ்ட்ல செய்யறதில்ல நாங்கள். அப்ப அதுக்கண்டு ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்கு. ஸ்பெஷல் டெஸ்ட் சாதாரண பிளட் டெஸ்ட் தான். ஆனா அதுக்கு நீங்க பே பண்ண வேணும். நீங்க காசு கொடுத்து தான் அந்த பரிசோதனையை செய்ய வேணும். அப்ப அது நீங்க அளந்து தான் அதுக்கேற்ற மாதிரி வைட்டமின் டி எடுக்கணும் இல்ல. நீங்க இந்த குளிர்காலங்கள்ல உங்களுக்கு சூரிய ஒளி படையில உங்களுக்கு சூரிய வெளிச்சம் படுறது காணாதுன்னு நினைச்சா நீங்க கட்டாயம் வைட்டமின் டி குளிர்காலங்கள்ல எடுக்கணும். அதால வைட்டமின் டி காணாட்டி நிறைய வருத்தங்கள் வரும். அது நாங்க இன்னொரு நாளைக்கு கதைப்போம். ஆனா மெயினா மூட்டுவாதம் அது வைட்டமின் டி காணாமல் வரும், வயது போக வரும், எங்களோட கல்சிய சத்து காணாம வரும். அப்படி நிறைய காரணிகள் இருக்குது. மற்றது டயபெட்டிக் இதுல சொல்லினா 27% எங்களுக்கு டயபெட்டிக் வர சான்ஸ் இருக்குதுண்டு. ஆனா இது காமன் ஆனது. எங்களுக்கு பார்த்தா நான் ஆராய்ந்து பார்த்ததுல இங்க கனடாவில் இருக்கிற இலங்கை தமிழர்ல 28% போட்டிருக்கிறோம். 28% ஆக்களுக்கு சலரோகம் இருக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குதுண்டு சில ஆய்வுகள்ல போட்டிருக்கணும். ஆனா நான் நினைக்கிறேன் அதை விட கூடவா இருக்கும். ஏன்னா நாங்கள் எல்லாரும் அந்த ஆய்வுகள்ல இன்வால்வ் பண்றே இல்ல தானே. அப்ப எங்கட வீட்டுல எடுத்தாலே எங்களோட வீட்டுல 10 பேர் இருந்தா அதுல எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவ்வளத்துக்கு எங்கட வீட்டுல கொமனா இருக்குது. அப்படி ஒவ்வொரு வீட்லயும் அப்படி இருக்குது. மற்றது அந்த நாள்பட்ட சிறுநீரக நோயன்னு போட்டோன்னா கிட்னி டிசீஸ் அது எங்களுக்கு சில நோய்கள் விளைவால வரலாம். பிளட் ப்ரெஷர் இருந்து அல்லாட்டி டயபெட்டிக் இருந்து அது கண்ட்ரோல் இல்லாம வரைக்க அது எங்களோட சிறுநீரகங்கள் கிட்னியை பாதிக்கும். அது சொல்லின 18% அது டிபெண்ட் ஆன் எங்களோட எங்களோட குரோனிக் டிசீசஸ் இந்த நாள்பட்ட நோய்கள கண்ட்ரோல்ல பொறுத்து எங்களோட கிட்னி பாதிக்கிறது வரும். அடுத்தது இதய செயலிழப்பு ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவான். ஹார்ட் அட்டாக் வர மாதிரி அப்படி ஹார்ட்லையும் 2-3 வகையான பாதிப்புகள் வரும் இந்த நாட்பட்ட நோய்களால. அதை விடவும் அந்த ஹார்ட்டின் கட்டமைப்பை பொறுத்தும் அந்த ஹார்ட் செயலிழந்து போகும். அதுக்கும் எங்களுக்கு வயது போக போக அந்த ஹார்ட் செயலிழந்து போற விகிதம் கூடவா இருக்கும். மற்ற மனச்சோர்வு இந்த புள்ளி விவரவியல்ல 14% போட்டிருக்குது. ஆனா எங்கட சமூகத்துல இப்பத்த சமூகத்துல முந்தைய 5ல் ஒரு பகுதிக்கு 5ல் ஒரு பேருக்கு மனச்சோர்வு வரமன்னு சொன்னார்கள். இப்ப அது கூடவாகத்தான் இருக்கும். மற்றது டிமென்ஷியா அது எல்லாருக்கும் தெரியும். வயது போக போக எங்கட மூளை செயலிழக்கிறதுன்னு சொல்றதை விட அது அட்ரோஃபின்னு சொல்லுவோம். அப்படி அதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்கு. அந்த டிமென்ஷியா வாரதுக்கும் எங்களுக்கு இந்த நாட்பட்ட நோய்களும் ஒரு காரணம். டயபெட்டிக் இருந்தா பிளட் ப்ரெஷர் இருந்தா எங்களுக்கு டிமென்ஷியா வர சான்ஸ் கூட. அதை சொல்றது வாஸ்குலர் டிமென்ஷியாண்டு. நாங்க அதை பற்றி இன்னொருக்கா கதைப்போம். எல்லாருக்கும் மறதியை பற்றி கேட்கறதுக்கு ஆசையா இருக்கும். ஆனா அது இன்னொரு தனியான ஒரு டாபிக். நாங்க பேருந்து கதைப்போம். அடுத்தது நுரையீரல் நோய்கள் ஆஸ்மா மாதிரி சிஓபிடி அப்படி நுரையீரல் பிரச்சனைகளும் எங்களுக்கு ஒரு நாள்பட்ட நோய் தான். ஒரு தொடர்ந்து நாங்க அதை பராமரிக்க வேண்டிய நோய் தான். அடுத்தது நாங்கள் எங்களோட பிளட் ப்ரெஷரை பார்ப்போம். எத்தனை பேர் நாங்க பிளட் ப்ரெஷரை வீட்டை மானிட்டர் பண்றோம் நாங்கள்? நான் நினைக்கிறேன் நான் வழக்கமா இப்படி கருத்தரங்குகள் இப்படி கலந்துரையாடல் போய்க்கு நான் சொல்றது ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கும் இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஆள் இந்த கிறிஸ்மஸுக்கு எனக்கு அந்த பிளட் ப்ரெஷர் மானிட்டரை வேண்டி வச்சா நல்லமண்டு நான் நினைக்கிறேன். நான் என்னண்டா அப்படி நீங்கள் உங்களோட பிள்ளைகளோ அல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ அல்லாட்டி உங்களோட பேர பிள்ளைகளோ உங்களுக்கு என்ன உங்களோட பர்த்டேக்கோ உங்களோட கிறிஸ்மஸுக்கு என்ன கிஃப்ட் வேணுமென்றால் நான் நினைக்கிறேன் இந்த பிளட் ப்ரெஷர் மானிட்டர் தான் ஒரு நல்ல கிஃப்ட் நான் நினைக்கிறேன் ஒரு வயதுக்கு பிறகு. ஏன்னு சொன்னா
பிளட் ப்ரெஷரை செக் பண்றது பெரிய டெக்னிக் தேவையில்லை எங்களுக்கு. முந்தித்தான் நாங்க டாக்டரோட போனா மட்டும்தான் செக் பண்ணலாம். ஏன்னு சொன்னா அந்த முந்தின உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டாக்டரோட ஸ்டெத்தஸ்கோப் வச்சு அவர் அந்த அந்த ப்ரெஷரை அமர்த்தித்தான் அவர் அதை பார்த்தா தான் அந்த சரியான ப்ரெஷர் தெரியும். இப்ப நிறைய வித்தியாசமான நிறைய அட்வான்ஸான அந்த பிளட் ப்ரெஷர் மானிட்டர் இருக்குது. பிளட் ப்ரெஷரை அளக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கருவி ஒன்று வந்துட்டுது. அப்ப எல்லா வீடுகள்லையும் அது இருக்கிறது. என்னை பொறுத்தளவிலே ஒரு முந்தி சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி, அது ஒரு இன்றியமையாததுன்னு சொல்லலாம். ஏனென்றா நாங்க வயது போக போக எங்களுக்கு ஏதோ ஒரு கட்டத்துல அந்த பிளட் ப்ரெஷர் வரும். அப்ப மற்றது பிளட் ப்ரெஷர் உண்மையா எங்களுக்கு சிம்டம்ஸ் இல்லை. என்ன எங்களை நிறைய பேர் கேட்பேன், எனக்கு ஒன்றும் செய்யல, அப்ப எனக்கு பிளட் ப்ரெஷர் இல்லையன்னு. அப்படி இல்லை. இது நாங்க ஒரு சைலண்ட் சிம்டம்ஸ் இல்லாட்டி என்னன்னு சொல்லுவோம், ஒரு எங்களுக்கு எங்களோட உடம்புக்கு தெரியாது எங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கான்னு ஒரு ஒரு அறிகுறியும் தெரியாது. அப்ப நாங்கள் பிளட் ப்ரெஷரை அளக்கிறது மூலம்தான் எங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குதுன்னு தெரியும். அப்ப அந்த நம்பர்ஸ் இருக்குது. அப்ப எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும், இது பிளட் ப்ரெஷர்னு சொல்றது, எனக்கு லோ ப்ரெஷர் இருக்கா ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குதாண்டு. ஆனா நாங்க பிளட் ப்ரெஷர் கதைக்கிறதே ஹைப்பர் டென்ஷன், உயர் குருதி அமுக்கம் அல்ல உயர் இரத்த அழுத்தம். அப்ப அதைத்தான் நாங்க மெயினா பிளட் ப்ரெஷர் கதைக்கிறது. அப்போ நோமலா எங்களுக்கு சின்னனா இருக்க ஒரு வயது வரையும் 120-80 வரையும் நோமல். ஆனா இப்ப சின்ன பிள்ளைல 110-80. அது என்ன அந்த நம்பர் சொல்றேன்டா, அந்த 2 பிளட் ப்ரெஷர் சொன்னா 2 நம்பர் இருக்குது. மேலே ஒரு நம்பர், கீழே ஒரு நம்பர். அப்ப மேலே உள்ள நம்பரை சொல்றது சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர். ஆனா எனக்கு தெரியல அதன் தமிழ் எப்படி நான் அதை சொல்லலாம்ண்டு. அப்ப உங்களுக்கு அதன் எப்படி அதை நாங்க அளக்கிறோம் அப்படி ஒன்றும் எங்களுக்கு இப்ப தேவையில்லை. நாங்க மருத்துவம் படிக்கிறது. ஆனா மேலே ஒரு நம்பர் இருக்கு, கீழே ஒரு நம்பர் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா சரி. அந்த மேல் நம்பர் 120க்கும் 140க்கும் இடையில எங்களுக்கு வயது போக போக ஒரு நம்பர் இருக்கு. இப்ப எனக்கு கீழே இருக்கிறது நம்பர் 70, 80, 90 வரையும் இருக்கு. அப்ப எப்ப நாங்க பிளட் ப்ரெஷர் சொல்லுவோம் என்று சொன்னால், எங்கட மேல இருக்கிற நம்பர் 140க்கு மேல உயர்வா போக எங்களுக்கு பிளட் ப்ரெஷர். அதே மாதிரி கீழே இருக்கிற நம்பர் 2வது நம்பர் 90க்கு மேல போக உயர் குருதி அமுக்கம் என்று சொல்லுவோம். அப்ப ரெண்டும் பிளட் ப்ரெஷர் கூடும். சில பேருக்கு மேல இருக்கிற நம்பர் மட்டும் கூடும், சில பேருக்கு 2வது நம்பர் மட்டும் கூடும். அப்ப டாக்டர் தான் அந்த பிளட் ப்ரெஷர் உங்களுக்கு இருக்குன்றத உங்களை டயக்னோஸ், உங்களுக்கு அந்த பிளட் ப்ரெஷர் இருக்குதுண்டு அவர் தான் அதை தீர்மானிப்பார். ஆனா நீங்க தீர்மானிக்கிறதுண்டு இல்ல. ஆனா உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குதுண்டு நீங்க செக் பண்ணலாம். அப்படி நம்பர் கூடினா நீங்க உங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட அந்த நம்பர்ஸை கொண்டு போகலாம். அப்ப இன்றைக்கு அழகைக்கு எனக்கு 140 முதலாவது நம்பர், கீழே நம்பர் 90 இருக்கு. நாளைக்கு அழகைக்கு எனக்கு 150 80 இருக்குது. அப்படி நீங்க ஒரு ஒரு காப்பிலையோ இல்லாட்டி உங்களோட போன்லயோ எதுலயாவது எழுதி வைங்கோ. எழுதி வச்சுட்டு டாக்டர்கிட்ட போய்க்க நீங்க அந்த பேப்பரை அந்த நீங்க எழுதின நோட்டை காட்டினீங்கன்னா உங்களோட டாக்டருக்கு விளங்கும் உங்களோட பிளட் ப்ரெஷர் இங்க இருக்குதுண்டு. அதே மாதிரி அப்ப நீங்க டாக்டர்கிட்ட போய்க்க சில பேருக்கு ஒரு நர்வஸ் இருக்கும். அப்ப சில பேருக்கு டாக்டர்கிட்ட போய்க்க மட்டும் ஹையா இருக்கும், வீட்டை நார்மலா இருக்கும். அப்ப நீங்க மறந்து போட தேவையில்லை தானே. அப்ப நீங்க வீட்டை மானிட்டர் பண்ணி கொண்டு போய்க்க இது நார்மலா இருந்தா டாக்டர் சொல்லுவார் அங்க மட்டும் உயர்வான நம்பர்ஸ் வந்ததுண்டா டாக்டர் சொல்லுவார் அது சொல்றது ஒயிட் கோட் சிண்ட்ரம். சில பேருக்கு அப்படி ஒரு பதட்டத்துல அல்லது அவை அறியாம அந்த பிளட் ப்ரெஷர் டாக்டர்ஸ் ஆஃபீஸ்ல வெளியிடங்கள்ல கூடவா இருக்கும். அப்ப அதை நீங்க வீட்டை செய்து எழுதி கொண்டு போய்க்க டாக்டர்ஸுக்கு கம்பேர் பண்ண ஈஸியா இருக்கும். அப்ப வீட்டை நார்மலா இருக்கினம் வெளியில வரைக்கதான் கூடுது. அப்ப
இவைக்கு மருந்து தொடங்கணுமோ இல்லையோன்னு ஃபேமிலி டாக்டர் டிசைட் பண்ணக்கூடியதா இருக்கும். அப்ப அது வந்து உங்களோட கையெல்லாம் இருக்குது. அப்ப நீங்க அதை மானிட்டர் பண்ணலாம். மற்றது ஏற்கனவே பிளட் ப்ரெஷர் மருந்து எடுக்கிறீங்க. அப்ப அது அநேகமா 40-50 வயதுகளில் எங்களுக்கு ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய்க்க சில வேளை நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அப்ப நாங்க எத்தனை தரம் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போறோம்? வருஷத்துல 2 தரம் 3 தரம், சில வேளை ஒரு மாதத்துக்கு ஒருக்கா. அப்படி எங்களுக்கு தேவை வரைக்கும் தான் இப்போ மருந்து ரீஃபில் வேணுமெண்டா போறோம், அல்லாட்டி போறோம் இல்லை. அப்ப பிளட் ப்ரெஷர் கூடுதா குறைதான் யாருக்கு தெரியும்? ஒருவருக்கும் தெரியாது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? வீட்டை எங்களுக்கு ஏழுமண்டா அல்லாட்டி எங்களுக்கு பாக்குறது கொஞ்சம் கரைச்சலா இருக்குதுண்டா மகளோ பேரப்பிள்ளையோ மகனோ ஆரண்டாலும் கிழமையில ஒருக்கா அல்லது மாதத்திலேயே ஒருக்கா அந்த மெஷினை கையில சுத்திட்டு ஒரு பட்டன் அமர்த்தினா உங்களுக்கு நம்பர் வேற. அப்ப அதுல ஏதன் வித்தியாசம் இருந்தா நீங்க உங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட போகலாம். அது ஒரு நல்ல அப்படி செய்தா உங்களோட 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 ஹெல்த்தை நீங்க தான் மானிட்டர் பண்றீங்க. அப்ப உங்களுக்கும் ஒரு மனதுல தைரியம் இருக்கும், என்ன பிளட் ப்ரெஷர் நல்லா இருக்குது, என்ன பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் கூடவா இருக்குது, அல்லது மருந்து போட்டபடியா நல்லா இருக்குன்ற ஒரு மன நிம்மதி இருக்கும் உங்களுக்கு. அது உங்களுக்கும் நல்லா உங்களை பார்க்கிற வைத்தியருக்கும் அது உதவியா இருக்கும். நீங்க இப்படி எழுதி கொண்டு போய்க்க அவருக்கும் உங்களோட மருந்த அளவை கூட்டணுமா குறைக்கணுமா அப்படின்னு தெரியும். மற்றது சில பேருக்கு பின்னம் பிளட் ப்ரெஷர் லோ பிளட் ப்ரெஷர்னா என்னன்னு அது வந்து எங்கட ஹார்ட் எங்கட இருதயம் தான் எங்கட பிளட் ப்ரெஷரை மானிட்டர் பண்ணும். உங்களோட மானிட்டர் பண்ணும்னு சொல்லக்கூடாது, அதை மெயின்டைன் பண்ணும். அப்ப மெயின்டைன் பண்றேன்னு சொன்னா எங்கட இருதயம் தான் எங்கட ஹார்ட் தான் அந்த பிளட் ப்ரெஷரை எங்கட ஒரு நிலையா வச்சிருக்கிறதுக்கு அதிண்ட தொழிற்பாடுதான் காரணம். அப்ப நாங்க அந்த ஹார்ட்டின் ஃபங்க்ஷன் சரியா இருந்தா தான் எங்களோட பிளட் ப்ரெஷரும் சரியா நடக்கும். அப்ப நாங்க ஹார்ட் டெஸ்ட்டை வந்து ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்து அதை செக் பண்ணுவார். அப்ப உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருந்தா நீங்க உங்களோட ஹார்ட் டாக்டர் அல்லது உங்களோட ஃபேமிலி டாக்டர் தேவையாண்டா உங்களோட ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அனுப்பி உங்களோட ஹார்ட் எப்படி வேலை செய்யுது, உங்களோட பிளட் ப்ரெஷர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுண்டு சில டெஸ்ட்டுகள் செய்து பார்ப்பினம். ஹோல்டர் மானிட்டர்னு சொல்லிவினம், எக்கோ கார்டியோகிராம்னு சொல்லிவினம். அப்ப அதுகளுக்கு எல்லாம் நாங்க போகணும் கட்டாயம் வண்டி இல்லை. உங்களோட ஃபேமிலி டாக்டருக்கு தெரியும் இப்ப அனுப்பணும் உண்டு. ஆனா அதுகளை நாங்க பார்க்கற மூலம் எங்களுக்கு ஒரு வருமுன்னே தடுக்கலாம். ஏற்கனவே ஹார்ட் எப்படி வேலை செய்யுது அல்லது ஏதாவது பிள்ளையா போகுது அதுக்கு முதல் தடுக்கிறதுக்கு மருந்துகள் எடுக்கணுமோண்டு நாங்கள் அதை தீர்மானிக்கலாம். அப்ப சில பேர் ஹார்ட் டாக்டரோட போறேன்டா சில பேருக்கு பயத்துல வேண்டாம் வினம், சில பேர் வீணா அப்பாயின்மெண்ட்ல போறது என்ன பிரயோசனம் வேண்டாம் வினம். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தட்ட மனநிலைக்கு ஏற்ற தீர்மானிப்பினோம். ஆனா நாங்க வரமுன் காக்கணும் சொன்ன உங்களோட ஹார்ட் பழுதாக முதல் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர முதல் பார்க்கணும் சொன்னா அப்ப அப்படியான டெஸ்ட்டுகளுக்கு நீங்க போறது நல்ல. இது பிளட் ப்ரெஷரை பற்றி. மற்றது பிளட் ப்ரெஷர்ல இப்ப நாங்க பார்த்த நாங்கள் 140-90க்கு மேல இருந்தா உங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் சொல்லி. ஆனா அது ஒரு ரீடிங்க வச்சு சொல்றேன் இல்லை, அதுதான் அந்த வீட்டை நாங்க பிளட் ப்ரெஷர் மானிட்டர் பார்க்க சிலவள ஹையா வந்தா நாங்க என்ன செய்யறதுன்னு ஒரு பதட்டம் வந்துடும். அது ஒரு மெட்ட பக்கம் பிளட் ப்ரெஷர் மானிட்டர் பண்றதால வர பிரச்சனை. ஆனா அதுக்காக நாங்க ஒரு ரீடிங்க வச்சு பிளட் ப்ரெஷரை நாங்க தீர்மானிக்கிறோம் இல்லை. அதான் நான் சொன்னேன், நான் எழுதி வைக்கிறது நல்ல மண்டு. ஒரு 2-3 தரம் 2-3 நாளைக்கு பார்த்து அதுல கூடன்னா தான் நீங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட போவீங்க. அதுலயும் சிலது வந்து எமர்ஜென்சி பிளட் ப்ரெஷர் ஹைப்பர்டென்சிவ் எமர்ஜென்சி என்று சொல்லுவோம். உயர் குருதி அமுக்கம் நல்ல கூட இருக்கு. அப்ப நாங்க எமர்ஜென்சி ஒரு அவசர நிலை அது வந்து பிளட் ப்ரெஷர் அந்த மேல் நம்பர் வந்து 180 190 200 சொன்னா அது வந்து ஒரு அவசர எமர்ஜென்சி.
அப்ப அப்படி வரைக்கும் நாங்க கட்டாயம் எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸ் அடிச்சோ நாங்களும் உடனே போக வேணும். கீழே 2வது நம்பரும் அப்படித்தான். அது 100 110 ரெண்டாவது மேலே இருக்கிற நம்பர் 2வது நம்பர். 2வது நம்பரும் அப்படி உயர்வா வரைக்க அதுவும் ஒரு எமர்ஜென்சி. அப்ப ரெண்டையும் நாங்க ஹைப்பர்டென்சிவ் எமர்ஜென்சின்னு சொல்லுவோம். அப்ப நீங்க அப்படி உங்களோட ரெக்கார்ட் கூட காட்டிச்சுன்னு சொன்னா நீங்க எமர்ஜென்சிக்கு போகணும். ஏண்டா பிளட் ப்ரெஷர் நாங்க கண்ட்ரோல் பண்ணாட்டி என்ன நடக்கும்னு நாங்க பார்ப்போம். நான் இத ஆக்களுக்கு பயப்படுத்துறதுக்காக சொல்லல. எங்களோட ஹெல்த்தை நாங்க தான் கவனமா வச்சிருக்கணும். எங்களோட ஹெல்த் எங்களோட கையெல்லாம் இருக்குது. நாங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனாங்க, ஹார்ட் டாக்டர்கிட்ட போனாங்க, எல்லாம் ஓகேன்னு இருக்கல. அது எங்களோட உடல்நிலை இன்றைக்கும் ஒரு மாதத்தாலையும் ஒரு வருஷத்தாலையும் ஒரே மாதிரி இருக்குமெண்டு இல்லை. அப்ப எங்களுக்கு எங்களோட உடம்புல வித்தியாசம் சொன்னா எங்களுக்கு தான் தெரியும். ஃபேமிலி டாக்டருக்கும் தெரியாது, ஹார்ட் டாக்டருக்கும் தெரியாது. அவை உங்களை ஒவ்வொரு நாளும் பார்க்க போற இல்லை. அப்ப நீங்க அத உங்களோட கையெல்லாம் உங்களோட ஹெல்த் இருக்கிறத நீங்க மனசுல அப்ப இப்ப உங்களுக்கு தலை சுத்துதன்னு வைங்க. அப்ப நீங்க வீட்டை என்னத்துக்கு தலை சுத்துறன்னு எங்களுக்கு ஒருவருக்கும் தெரியாது. அப்ப நீங்க பிளட் ப்ரெஷரை பார்த்து பிளட் ப்ரெஷர் கூட குறைய இருந்தா நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஃபேமிலி டாக்டர்கிட்டயோ எமர்ஜென்சி போகலாம் தானே. அப்ப அதற்காக நாங்க பிளட் ப்ரெஷரை மானிட்டர் பண்றது நல்லா. மற்றது லோவுக்கு போகுதான்னு வைங்கோ. பிளட் ப்ரெஷர் லோன்னு சில பேர் லோ பிளட் ப்ரெஷர் எனக்கு இருக்கான்னு. அது என்னன்னு சொன்னா எங்களோட ஹார்ட்டுக்கு எங்களோட பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் அந்த உயர்வா எங்களோட உடம்புக்கு தேவையான மாதிரி பம்ப் பண்ண முடியாம இருக்குது. அதுக்கு அந்த நம்பர் மேலே இருக்கிற நம்பர் 90க்கு குறைவாயம், கீழே இருக்கிற நம்பர் 60க்கு குறைவாயம் இருக்க அது கொஞ்சம் லோ சைடு குறைவா இருக்குது. அப்ப அதுக்கு நாங்க நிறைய காரணிகள் இருக்குது. எங்களோட ஹார்ட் வேலை செய்யாம போகலாம். எங்களோட ஹார்ட்டுக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லாம இருக்கும் அந்த ப்ரெஷரை ஒரு தேவையான அளவுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு. அதை விட பல காரணிகள் இருக்குது. ஹார்ட் வீக் ஆகிறது மாதிரி எங்களோட உடம்புல தண்ணித்தன்மை காணாட்டிலும் லோவா இருக்கும். சிலவெல்லாம் பிளட் ப்ரெஷர் மருந்து எங்களுக்கு கூட பாவிக்கிறோம். அப்ப அதுகளாலேயும் எங்களோட ப்ரெஷர் நல்ல லோவா இருக்கும். அப்ப அதால தலை சுத்துறது மட்டுமில்ல, அது ஒரு எங்களுக்கு சரியான ஒரு கஷ்டத்தை தரும். தலை சுத்தினா எங்களுக்கு நிம்மதியா இருக்க முடியாது. தலை சுத்துறது சரியான ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஒரு என்னன்னு தமிழ்ல சொல்றேன்னு தெரியல. அது ஒரு இயல்பானது அல்ல. அந்தரமா இருக்கும். தலை சுத்தினா எங்களுக்கு அந்தரமா இருக்கும். ஆனா எங்களுக்கு பிளட் ப்ரெஷர் லோவாலதான் தலை சுத்துதுன்னு சொன்னா அதுக்குரிய மருந்த நாங்க பிளட் ப்ரெஷர் மருந்து எடுக்கிறோம்னா அதை குறைக்கலாம். அல்லது பிளட் ப்ரெஷர் இன்னும் குறைவா இருக்கு, மருந்து இல்லாமல் அதுக்குரிய மருந்தை தரவினம். அப்ப அதுக்கெல்லாம் நாங்க இந்த பிளட் ப்ரெஷரை அளந்தாதான் தெரியும். அப்ப நாங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் அதுகளை மானிட்டர் பண்றது இம்பார்ட்டன்ட். மற்றது பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணாட்டி என்ன நடக்கும்னு பார்ப்போம். பிளட் ப்ரெஷர் நிறைய எங்களோட ரத்த ஓட்டம் எங்களோட உடம்பு முழுக்க ஓடுறதுக்கு பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணி இருக்கணும். இப்போ கடும் பிளட் ப்ரெஷர் கூடைக்கு தான் எங்களுக்கு ஸ்ட்ரோக் வர்றது. அதுவும் ஒரு மிக பொதுவான ரீசன். சில பேருக்கு அந்த பிளட் ப்ரெஷர் கூடி எங்களோட பிரெயின்ல உள்ள ரத்த குழாய்கள் வெடிச்சு ஒரு வகையான ஸ்ட்ரோக் வரும். மற்றது ரத்தோட்டங்கள் போற குழாயெல்லாம் அடைப்பிருந்து ஒரு வகையான ஸ்ட்ரோக் வரும். அப்ப அப்படி வித்தியாசமான வகையான ஸ்ட்ரோக் இருக்குது. அப்ப நான் அதை பற்றி இப்ப டீட்டெயிலா நான் அதை கதைக்க வரையில்லை நாங்கள். ஆனா இந்த பிளட் ப்ரெஷர் கூட வச்சிருக்க எங்களுக்கு ஸ்ட்ரோக் வர சான்ஸ் அந்த பிரதான காரணி பிளட் ப்ரெஷர். அப்ப நாங்க அதை கவனமா வச்சிருக்க வேணும். அப்ப பிளட் ப்ரெஷர் எங்களுக்கு மானிட்டர் பண்றது சரியான முக்கியம்.
மற்றது அடுத்தது பார்ப்போம். இது நான் சும்மா ஒரு பொதுவான ஒரு ஸ்லைட் ஒன்று இருந்தது, அப்ப அதை உங்களுக்கு போட்டேன் நான். மற்றது சில பேருக்கு உங்களோட கிட்னி டாக்டரோ டயபெட்டிக் டாக்டரோ சொல்லுவினம் உங்களோட பிளட் ப்ரெஷர் என்ன லெவல்ல இருக்கிறது தாங்கள் விரும்பினம் என்று. பொதுவா 130/80 தான் பொதுவாக இந்த நாட்பட்ட வியாதிகள் உள்ளவங்களுக்கு அவை சொல்றது. 130 மேல இருக்கிற நம்பர், கீழே இருக்கிற நம்பர் 80. அப்ப அதுக்காக அந்த அக்குரேட்டா அந்த நம்பர்ல தான் இருக்குமென்று இல்லை எங்களோட பிளட் ப்ரெஷர். அதை அண்டி இருந்தால் நல்லா. ஏன்னா நாங்க வயசு போக போக நாங்க எதிர்பார்க்கல அது நோமலானது வந்து 120/80 எங்களுக்கு 130 140 போகுதுண்டு. ஏன்னா வயது போக போக எங்களோட பிளட் ப்ரெஷர் கூடும். ஆனா அவை அந்த உங்களுக்கு டயபெட்டிக் இருக்குது, கிட்னி வருத்தம் இருக்குது சொன்னா இந்த எங்களோட கைட்லைன்ஸ் இருக்குது என்ன என்ன வருத்தங்களுக்கு எந்த பிளட் ப்ரெஷர் இருக்கணும். அப்ப அதுக்கு ஸ்ட்ரோக் வராம தடுக்கிறதுக்கு அவியல் சொல்ற நம்பர் வந்து 130/80. அப்ப அதை சுத்தி நாங்கள் இந்த பிளட் ப்ரெஷர் இருந்தா அந்த 130/80 அண்டி அது எங்களுக்கு சந்தோஷம். கண்டா எங்களுக்கு வார தாக்கம் வந்து குறைவா இருக்கு. ஓகே, இந்த அளவு தான் எங்களோட பிளட் ப்ரெஷர். ஒரு நிமிஷம் நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன். நீங்க உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க பிளட் ப்ரெஷர் பற்றி இப்ப நான் சொன்ன விஷயத்த பற்றி நோட் பண்ணி வைங்க. நான் இந்த கதைச்சு முடிஞ்ச பிறகு நீங்க உங்களோட கேள்விகளை கேட்கலாம். அடுத்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச நோய் நீரிழிவு நோய். ஆனா நாங்க நீரிழிவு நோய் என்று கதைக்கிறோம், சலரோகம் என்று தான் கதைக்கிற நாங்கள், அல்ல டயபெட்டிஸ் இப்ப எல்லாரும் கதைக்கிறது. அப்ப அதுல தான் நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு ஆய்வுல சொல்லி இருக்கிறேன் 28% இருக்குமெண்டு. நான் நினைக்கிறேன் இப்ப கூடவா தான் இருக்கும். இது என்ன அவை பொதுவா இந்த ஆய்வுகள்ல பங்கு பற்றினதுல இருந்த ஆக்கள் நம்பர்ல இருந்தா அவை எடுத்தவ. ஆனா நான் நினைக்கிறேன் இது இப்ப 40% விட கூடவா தான் எங்களுடைய ஆக்கள்ல டயபெட்டிக் இருக்குமெண்டு. இது வந்து நீரிழிவு என்னத்தால நீரிழிவு வருதுண்டு. அநேகமா எங்களுக்கு வயசு போக போக நீரிழிவு வரும். மற்றது எங்களோட வாழ்க்கை முறை செடண்டரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம். இப்ப எல்லாரும் ஒரு இடத்துல இருந்துதானே வேலை செய்யறது. முந்தி மாதிரி நாங்கள் எல்லா வேலையும் ஒரு இடத்திலேயே ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னாலதான் என்ன துறை என்றாலும் 8 மணி நேரமும் இருந்துதான் வேலை செய்ய வேண்டி இருக்குது. அப்ப அது வந்து எல்லா வருத்தத்துக்குமான மூல காரணியாக இப்ப சொல்லினோம். முந்தி ஆல்கஹால் ஸ்மோக்கிங் அதுகள் வந்து சில பாரதூரமான விளைவுகள் எங்களோட உடம்புக்கு கொடுக்கும்னு சொல்ற மாதிரி இப்ப கதிரையும் ஒரு ரெஸ்பெக்டர்னு சொல்லினோம். என்றால் அந்த கதிரையில இருந்து 8 மணி நேரம் இருக்கிறதும் ஒரு வந்து ஆரோக்கியமான விஷயம் இல்லை. ஆனா வேலைக்காக எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறது. ஆனா அத நாங்க மாற்றி அமைக்க வேணும். அந்த 8 மணி நேரம் இருக்கிறதால வார பிரச்சனை நிறைய, அதுவும் நீண்ட கால போக்கில அது நிறைய விஷயங்களை நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது ஆக்களுக்கு. அண்டு இப்ப நிறைய ஆய்வுகள் வருது. ஆனா இருந்தும் எல்லாரும் இருந்துதான் செய்ய வேண்டி இருக்குது. மற்றது உயர ரத்த அழுத்தம் இருக்கிறார்கள், மற்றது கொலஸ்ட்ரால் இருக்கிறார்கள், எல்லாருக்கும் டயபெட்டிக் வர சான்ஸ் கூட இருக்குதாம். மற்றது பெண்களுக்கு கர்ப்ப காலத்திலேயே டயபெட்டிக் வர சான்ஸ் கூட இருக்குது. அப்படி வந்த ஆக்களுக்கு பின் காலத்துல கர்ப்பகாலம் தவிர்த்து பின் வயது போக அவைக்கு டயபெட்டிக் வர சான்ஸ் நோமலான ஆக்களை விட கூட இருக்குது. மற்றது சில பேருக்கு இம்பியர் குளுக்கோஸ் டாலரன்ஸ் சொல்லுவான். அந்த குளுக்கோஸ சீனி அளவை
எங்களோட உடம்பு சகிக்கிற தன்மை குறைவு. அப்ப அப்படியான ஆட்களுக்கு டயபெட்டிக் எப்படியோ ஒரு கட்டத்துல வரப்போகுது. மற்றது உடற்பருமன் கூட கூட எங்களோட நீரிழிவு நோய் வாரது. நீரிழிவு நோய் மட்டுமில்ல, ரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் அதுகள் வாரது, ஹார்ட் வருத்தங்கள் வாரது கூடவா இருக்கும். அப்ப அந்த எங்களோட உடம்பு பிஎம்ஐன்னு சொல்லுவோம். எங்களோட உயரத்துக்கு ஏற்ற நிறை இருந்தால் காணும். அத ஒரு அத ஃபேமிலி டாக்டரோ உங்களோட எந்த டயட்ரிஷியன் யாராவது உங்களோட டயபெட்டிக் ஆக்களுக்கு தெரியும். உங்களோட உணவு முறையை பற்றி கலைக்கிறதுக்கு நிறைய பேரை பார்த்திருப்பீங்க. அவையல் உங்களுக்கு உங்களோட உயரத்துக்கு என்ன உடம்பு நிறை இருக்கணும்னு சொல்ல வேணாம். அத நீங்க கவனமா வச்சிருந்தாலே நிறைய வருத்தங்களை தடுக்கலாம். இந்த இந்த மாதிரி டயபெட்டிக், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் மட்டுமல்ல, உங்களோட ஆர்த்ரைட்டிஸ், முழங்கால் வருத்தங்கள், அப்படி ஸ்ட்ரோக் அப்படியான பாரதூரமான விளைவுகள் வாரதையும் தடுக்கலாம். மற்றது ஜெனட்டிக்ஸ் நாங்க ஒன்றும் செய்யலாது. அது நாங்க எங்களோட பரம்பரையா வார நோய் தான் ஜெனட்டிக் வருத்தம். அப்ப டயபெட்டிக்கும் ஒரு ஜெனட்டிக்கா எங்களுக்கு வரும். அப்ப எங்களோட அம்மாவைக்கு இருந்தா எங்களுக்கு டயபெட்டிக் வார சான்ஸ் கூட. அதுக்காக நாங்க வராம தடுக்கிறது தான் நாங்கள் உணவு பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சிகள், எங்களோட வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கிறதன் மூலம் அந்த டயபெட்டிக் வார சான்ஸை குறைக்கலாம். கட்டாயம் வர மண்டியில் ஆனா வார சான்ஸ் கூட. எங்களுக்கு பரம்பரையில டயபெட்டிக் இருந்தா வார சான்ஸ் கூட. அடுத்தது டயபெட்டிக்லயும் இப்படி நம்பர்ஸ் பார்ப்போம். நாங்க பிளட் ப்ரெஷர்ல கொஞ்சம் நம்பர்ஸ் பார்த்து நாங்கள் அப்ப எல்லா நம்பரும் நாங்க ஞாபகம் வச்சிருக்க தேவையில. பிளட் ப்ரெஷர் பார்த்து நாங்க 130/80 அண்டி எங்களோட பிளட் ப்ரெஷரை வச்சிருந்தா நல்லா. ஏண்டா அதன் பாதிப்பு எங்களோட உடம்ப எங்களோட உறுப்புகளை பாதிக்காம இருக்கிறது. அதே மாதிரி டயபெட்டிக்கும் நம்பர்ஸ் இருக்குது. அப்ப அதுல நம்பர்ஸ் நிறைய நாங்க யோசிக்க தேவையில்லை. நாங்க இங்க எல்லாரும் அந்த மில்லிமோல் சொல்லுவோம். அந்த அளவுல தான் 7, 8 தான் ஃபேமிலி டாக்டர்ஸ் கதைப்பிடும். அப்ப உங்களோட சுகர் 7க்கு மேல வரைக்க உங்களுக்கு டயபெட்டிக் சொல்லுவேன். 7க்கு மேல ஒவ்வொரு நம்பர் ஒவ்வொருக்கா நாங்க பிளட் டெஸ்ட் செய்யும் வரோம். அப்ப சில பேர் நீங்க வீட்டையும் ஒரு மீட்டர் ப்ரெஷரை எப்படி நாங்க மானிட்டர் பண்றோமோ அப்படி சுகருக்கும் ஒரு சின்ன மீட்டர் இருக்கு. அதாவது சில பேர் வீட்டை செக் பண்ணுவீங்க, உங்களுக்கு நல்ல பரிச்சயமா இருக்கும். அப்ப அதுல இப்ப நிறைய விதமாயும் அந்த மானிட்டர் பண்றது வந்துட்டு சில பேருக்கு இல்ல கையில ஒட்டி விட்டா உங்களுக்கு போன்ல வேற உங்களோட நம்பர் என்னண்டு அல்லாடி குத்தி பாக்க உங்களுக்கு தெரியும் என்ன நம்பர் உங்களோட சுகர் இருக்குது இப்பண்டு. ஆனா அதுலயும் நிறைய நம்பர்ஸ் இருக்கு. எங்களுக்கு எல்லாம் தெரியணும்னு இல்ல. ஆனா 7 ஆண்டி நாங்க கவனமா வச்சிருக்க வேணும் சுகரை. 7க்கு கூட கூட எங்களுக்கு அந்த சுகர் எங்களோட பிளட் சுகர் எங்களோட உறுப்புகளை பாதிக்கிறது கூடவா இருக்கு. மற்றது 3 அல்லது 4 அந்த நம்பர்ஸ் டேஞ்சரஸ். ஏன்னு சொன்னா எங்களுக்கு லோ சுகரும் எங்களுக்கு பாதிப்பை தரும். எப்படி ஹை சுகர் பாதிப்பை தருமோ அதை விட மோசமா லோ சுகர் எங்களுக்கு சடனான பிரச்சனைகளை கொடுக்கும். மயக்கமாயிடுவோம், ஹோமாக்கு போவோம். அப்ப நாங்கள் சுகர் இருந்தா அதை கவனமா கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் 7 ஆண்டி. அதான் எங்களோட முக்கிய நோக்கம். மற்றது சுகர் கூடி கொண்டு போய்க்க எங்களோட உடம்புல உள்ள எல்லா விதமான உறுப்புகளையும் பாதிக்கும். அப்ப அத பாதிக்க விட போறோமா இல்ல நாங்க எங்களோட உடம்ப ஹெல்த்தியா வச்சிருக்க போறோமான்றது எங்களோட கையில தான். சில பேர் முந்தி ஃபாஸ்டிங் பிளட் சுகர்னு சொல்லுவான். அப்ப அதுக்கு நாங்க அடுத்த நாள் பிளட் டெஸ்ட் முதல் நாள் சாப்பிடாமல்
போறதும் நாங்க செய்யறோம். நாங்க என்னண்டா பிளட் சுகர் கூடினா டாக்டர் ஏசுவாருங்க. டாக்டருக்கு அதனால நட்டமும் இல்லை, லாபமும் இல்லை. எங்களுக்கு தான் பிரச்சனை. அப்ப டாக்டர் ஏசுறதோ ஏசாதோ அல்ல அவையல் ஏதாவது மருந்த கூட்டி பின்னம் குழப்பினம் அது இல்லை எங்களுக்கு பிரதானம். எங்கட சுகர் எங்கட கையில நாங்க கண்ட்ரோல் பண்ணணும். அப்ப நாங்கள் எங்கட சுகரை 7க்குள்ள வச்சிருக்க பார்ப்போம். 7க்கும் 6க்கும் இடையிலே தான் மெயினா. இப்ப 6க்கு மேலேயே சுகர் வர சான்ஸ் கூடன்னு தான் இப்ப கைட்லைன்ஸ் டயபெட்டிக்கை பற்றி சொல்ற ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவினா. ஆனா நாங்க 7 அண்டி வச்சிருக்க பார்ப்போம். அப்ப 3க்கு குறைய வரைக்கும் என்ன சிம்டம்ஸ் வருமென்று சொன்னா, சில பேருக்கு வேர்க்கும் நல்லா, அல்லாட்டி மயக்கம் வரும், கை கால் குளிரும், அப்படி தலை சுத்தம், அப்படியான சிம்டம். சில பேருக்கு நல்லா பசிக்கும். அப்ப அப்படி பாக்கிக்க அவைக்கு 3 அல்லது 4 இருந்தா நாங்க உடனே இனிப்பு வகையால எடுத்து சாப்பிடுவோம். ஏன்னா 3 குறைய போய்க்க எங்களோட மூளைக்கான சுகர் காணா போய்க்க நிறைய மூளைக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அப்ப அதை தவிர்க்க பார்க்க வேணும். மெயினா 3 குறைய போறது யாருக்குன்னு சொன்னா இன்சுலின்ல இருக்கிறாக்களுக்கு. இன்சுலின் எடுக்கிறாக்கள் அவைக்கு இப்ப நல்ல அவைய எப்படி அதை பராமரிக்கிறேன்னு தெரிஞ்சிருக்கும். அவைக்கு எல்லாம் சொல்லித்தான் டாக்டர்ஸ் விடுறது. என்றாலும் அது கவனமா இருக்கணும். மற்றது சுகர் கூடி கூடி கொண்டு போகிக்க ஹோமா வரும். அதுலயும் ஹோமா வரும். அது 15க்கு மேல போய்க்க ஹோமா வரும். அப்ப அதால நிறைய வலிப்பு மாறி வரும், அல்லாட்டி அங்கங்கள் செயலிழக்கும், அப்படியான பிரச்சனைகள் வரும். அப்ப நாங்க அந்த அளவுக்கு போறதுக்கு விடக்கூடாது. ஆனா அது எப்ப அந்த 10க்கு மேல போகக்கூடாது, 9க்கு மேல போகக்கூடாதுன்னு சொன்னா ஃபாஸ்டிங் சுகர் வந்து 7க்குள்ளதான் இருக்கணும். மற்றது டாக்டர்ஸ் பார்க்க அந்த 3 months அவரேஜ் பாப்பிடும் HbA1c சொல்றது, அதுவும் 7க்குள்ள இருக்கிறது. பட் சாப்பிட்டா பிறகு எங்களுக்கு சுகர் கூடும். ஆனா அந்த சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்குள்ள எங்களுக்கு நார்மலுக்கு வந்துடணும். 2 மணி நேரம் வரையும் அது எங்களோட ரத்தத்துல அந்த சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் போகைக்கு அது கூடத்தான் சுகர் காட்டும். சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு பிறகும் அது கூட இருந்ததுண்டா அது கண்ட்ரோல் இல்லையான்னு தான் அர்த்தம். எப்படி நாங்க இந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணுவோம்? அது எல்லாருக்கும் பிரதான கேள்வி. என்னத்தை நான் சாப்பிட்றேன், ஆனா சுகர் கண்ட்ரோல் இல்லை. அப்ப அதுக்கும் நிறைய பேர் சொல்லுவினம் மெயினா உணவு முறை உண்டு. உணவு முறை நாங்கள் கதைப்பம் விரிவா. மற்ற ஃபேமிலி டாக்டர்ஸ், உங்களோட டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாரும் உங்களுக்கு மருந்து தருவினம். அதை நாங்கள் அவை தர்ற மாதிரி போட வேணும். சில வேளை நாங்க சிலதை மிஸ் பண்ணுவோம், சிலதை வேணுமென்று செய்வோம், சிலது மறந்து போவோம், சிலது ஏன் இந்த அளவு மறந்தையும் போடுவானேன்னு போட விருப்பம் இல்லை. சில பேருக்கு அதால மருந்துகள் வந்து பக்க விளைவுகள் இருக்குது. சிலது ஒத்து வராதங்களுக்கு. ஒத்து வராட்டி நாங்க வேற எத்தனையோ விதமான மருந்துகள் இருக்குது. டயபெட்டிக்கு ஒரு மருந்து தான் இல்லை. ஒரு மருந்து ஒத்து வராட்டி நாங்கள் உடனே போய் டாக்டர்கிட்ட அடுத்த மருந்துக்கு கேட்கலாம். அதுக்காக 3 மாதம் வரையும் வெயிட் பண்ணணும் வேண்டி இல்லை. ஏனண்டா அந்த 3 மாதம் நாங்க வெயிட் பண்ணிக்க எங்களோட சுகர் கண்ட்ரோல் இல்லாம நாங்க மருந்தும் போடாட்டி அது வேற விளைவுகளை கொண்டு வந்து விடும். அப்ப அதுக்காக நாங்க மருந்துகளை சரியான அளவுல எடுத்துக்கொள்ளுவோம். மற்றது ஒரே மாதிரி எடுத்துக்கொள்ளுவோம். ஏன்னு சொன்னா நாங்கள் இப்ப டாக்டர் சொல்றார், இன்னைக்கு நீங்க இந்த மருந்த காலமை ஒன்று பின்னேரம் ஒன்று போடுங்கோண்டு சொல்லிட்டு அவர் விட்டுடுவார். ஆனா போடுறது நாங்க தானே. நாங்கள் ஒரு நாளைக்கு 1 போடுவோம், ஒரு நாளைக்கு 2 போடுவோம். அடுத்த நாள் நாங்கள் மகள் வீட்டையோ மகன் வீட்டை போய் நிக்க மறந்து போவோம். ஆனா இப்ப இந்த அடுத்த முறை ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் 3 மாதம் மருந்துக்கு போகைக்கு அவர் சொல்லுவார், பிளட் டெஸ்ட் செய்து உங்களோட கண்ட்ரோலை பார்த்துட்டு தாரணுண்டு. பிளட் டெஸ்ட் செய்து பார்த்தா அது திருப்பவும் கூட காட்டும். ஏன்னு சொன்னா
நாங்கள் சில வேளை ஒழுங்கா எடுக்கல, சில நாள்ல கூட எடுத்தோம், குறைய எடுத்தோம். அப்ப அவர் என்ன செய்வார், உடனே ஒரு மருந்து நீங்க போடுறீங்க 2 நேரம், அப்ப இன்னொரு மருந்தை நான் ஆட் பண்ண போறேன், இன்னொரு மருந்தை கூட்டி போடுவேன். அது அவருக்கு தெரியாது நாங்க இப்படி எடுத்த நாங்களு. அப்ப உங்களுக்கு தான் மருந்துகள் கூடும். அப்ப மருந்துகள் கூட கூட எங்களுக்கு பிரச்சனை தானே. அப்ப நாங்கள் எங்கட ஹெல்த்தை பார்க்கணும்னு சொன்னா நாங்கள் எங்கட மருந்தின் அளவை ஒரே மாதிரி எடுப்போம். ஒத்து வருதுண்டா ஒரே மாதிரி எடுப்போம், ஒத்து வராட்டி உடனே மருத்துவர்கிட்ட போய் மாத்துவோம். அது மருந்து. மற்றது மருந்து என்ன மருந்து எடுக்கிறோம்ண்டு எங்களுக்கு தான் நல்லா தெரியும், எல்லாரை விடவும். ஏன்னு சொன்னா இப்ப நான் வேலை செய்யறப்ப எல்லா இடங்களையும் பார்த்திருக்கிறேன். எத்தனை ஒரு டாக்டர் வந்து நிறைய ஆக்களை பார்ப்பினேன். அவை ஞாபகம் வச்சிருக்க மாட்டோம் நீங்க என்ன மருந்து எடுக்கிறீங்கன்னா. நான் அவைகிட்ட ரெக்கார்ட் இருக்கும், ஆனா அந்த ரெக்கார்ட் நிலையானதா இல்லை, அது மாறிக்கொண்டேதான் இருக்கும். என்னன்னு சொன்னா நாங்கள் ஃபேமிலி டாக்டரை பார்ப்போம், டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்டை பார்ப்போம், ஹார்ட் டாக்டரை பார்ப்போம், கிட்னி டாக்டரை பார்ப்போம், அப்படி நிறைய பேரை பார்ப்போம். இடையில எமர்ஜென்சிக்கு போயிருப்போம். அப்ப எல்லாரும் மருந்துகளை மாத்துவினோம். ஏனென்றா அவைக்கு அவை இந்த தொகுதிக்குரிய மருந்துகள் தான் முக்கியம். சிலது பக்க விளைவு வந்திருக்கும். அப்ப எல்லாம் ஃபேமிலி டாக்டருக்கு சில ரெக்கார்ட்ஸ் வரும், சிலது வராது. அப்ப பார்மசிட்ட இருக்கும் சில ரெக்கார்ட்ஸ். சில வேளை நாங்க பார்மசி மாத்தி இருப்போம், எமர்ஜென்சி போனதுல பக்கத்து பார்மசியில வேண்டி கொண்டு வந்திருப்போம். அப்ப எல்லா மருந்தின் டீட்டெயிலும் எங்கள்கிட்ட தான் இருக்கு. ஆனா எங்களுக்கு தெரியுமோ இந்த மருந்து எடுக்கிறோம்னு? எல்லாருக்கும் தெரியாது. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த மருந்துகளோட பெயரை எழுதி வைக்கலாம். இல்லாட்டி நீங்க எடுக்கிற பார்மசி ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று தருவின, நாங்க என்ன மருந்து எடுக்கிறோம். அது எப்பவும் எங்கட பர்ஸுக்குள்ள, எங்களோட ஹேண்ட்பேக்குள்ளேயோ எங்களோட பாக்கெட்டுக்குள்ளேயோ இருக்க வேணும். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு இப்படியான நாள்பட்ட நோய் இருக்க நாங்க நிறைய மருந்துகள் எடுப்போம், எல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்க முடியாது. மற்றது அந்த மருந்துகள் ஞாபகம் வச்சிருக்கிற அளவுக்கு ஈஸியானது இல்லை. என்றால் எல்லாம் புது புது மருந்துகள், வித்தியாசமான பெயர்கள். அப்ப எங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்க முடியாது. அப்ப நாங்க அந்த லிஸ்ட்ல வச்சிருப்போம், எப்பவும் வச்சிருப்போம் எங்களோட. ஏன்னு சொன்ன திடீரென்று நீங்க மயங்கி விழுந்தால் யாருக்கு தெரியும் நீங்க என்ன மருந்து எடுக்கிறீங்கன்ட்டு? எமர்ஜென்சிக்கு தெரியுமா, எமர்ஜென்சி டாக்டருக்கு தெரியுமா நான் என்ன மருந்து எடுக்கிறேன்னு? தெரியாது. ஃபேமிலி டாக்டருக்கு தெரியுமா, ஃபேமிலி டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா எல்லாம் அவற்றை ரெக்கார்ட்ல இருக்குமான்றது 100% தெரியாது. அப்ப நாங்கள் அந்த லிஸ்ட எப்பவும் எங்களோட வச்சிருப்போம். எந்த டாக்டர்கிட்ட போனாலும் கொண்டு போவோம். கொண்டு போறதுல எங்களுக்கு ஏதாவது நட்டம் இருக்கா? இல்ல. ஆனா நாங்க கொண்டு போறோம் இல்ல, ஒருத்தரும் சொல்லி இல்ல கொண்டு வர சொல்லி என்று சொல்லுவோம். அத நாங்க தான் கொண்டு போக வேணும். டாக்டர் சொல்லினமோ இல்லையோ, உங்களுக்கு உங்களோட மருந்து நீங்க என்ன எடுக்கிறீங்கன்னு தெரிய வேணும். அதுக்காக நாங்க மனப்பாடம் வச்சிருக்கோம் இல்ல, உங்கள்கிட்ட இருக்க வேணும் என்ன எடுக்கிறீங்கன்னு. அது இம்பார்ட்டன்ட். இன்னொரு காரணம் நான் ஏன் இதை சொல்றேன்டா, இது எனக்கு பிரதானமா இருக்கிறது மருந்து லிஸ்ட நீங்க வச்சிருக்கிறது. ஏன்னு சொன்னா மருந்து ஒவ்வொன்றுக்கும் பக்கவிளைவு இருக்கிற மாதிரி இன்னொரு மருந்து தொடங்கிக்க அதுண்ட இன்டராக்ஷன் சொல்லுவான். ஒரு மருந்தோட ஒரு மருந்து ஒவ்வாம அது அதால வர பாதிப்புகள் கொஞ்சம் அதிகம். அப்படி வந்தா நாங்க எமர்ஜென்சிக்கு போக வேண்டிய சூழ்நிலை வர்றது சில வேளை. எல்லா மருந்துக்கும் அல்ல, ஆனா சில வேளை வேற. அப்ப அதுகளை தடுக்கணுமெண்டா எமர்ஜென்சிக்கு போய் அந்த மருந்து அளவார ஒவ்வாமையால அவதிப்பட போறது நாங்க தானே, வேற ஒருத்தரும் இல்லை. அப்ப ஃபேமிலி டாக்டரோ புது ஸ்பெஷலிஸ்டோ எங்க போறீங்களோ நீங்க போன வருத்தத்துக்குரிய மருந்த தரத்தான் பாப்பினம். அவை இந்த பர்பஸ் உங்களுக்கு உங்களோட வருத்தம் மாறணும். அப்ப அவை ஒரு புது மருந்த தொடங்க பாப்பினம். அப்போ நீங்க ஒரு 10 மருந்து எடுக்கிறீங்க, ஆனா 5 மருந்தைத்தான் அவைகிட்ட கொடுக்குறீங்க. இந்த மருந்தான் நான் எடுக்கிறேன். அப்ப அவ ஒரு புது மருந்த தொடங்குவினம்,
நீங்க எடுக்க அந்த மருந்துல அந்த ஒவ்வாம ஹார்ட் ஆகுது. நீங்களும் அந்த ஃபேமிலி அந்த ஸ்பெஷலிஸ்ட் இந்த பக்கத்து ஃபார்மசியில போய் மருந்தை வேண்டிக் கொண்டே போட்டோன்னு உங்களுக்கு சில வலு பிரச்சனை வரும். அது இனி புது பிரச்சனை. உங்களோட மருந்து எடுக்க போனது நீங்க ஒரு வருத்தத்துக்கு, ஆனால் உங்களுக்கு வந்தது வேறு ஒரு பிரச்சனை. சிலவன அதை மாத்த முடியாத பிரச்சனையாயும் கொண்டு போய் விடும். அப்ப இது ஒரு சின்ன விஷயம். எங்கட மருந்து துண்டை நாங்க வச்சிருக்கிறது, அதால நாங்க ஒன்றும் குறைய போறதில்ல. அது எத்தனையோ விதமா எங்களை பாதுகாக்கும். அது ஒரு விதம். மற்றது சிலவள நாங்க அந்த மருந்த முதல்ல எடுத்திருப்போம். அப்ப இன்னொருக்கா ஃபேமிலி டாக்டரோ ஸ்பெஷலிஸ்டோ தரைக்க அப்ப நாங்க கூட தொகையில அந்த கூட டோஸ்ல எடுக்க போறோம். அப்ப அதை ஆட்ட உடம்ப பாதிக்க போது எங்களோட உடம்ப தான், எங்களுடைய கிட்னிய, எங்களுடைய ஈரலை, அதுகளைத்தான் பாதிக்கும். என்னன்னு சொன்னா இந்த மருந்துகள் வெளியில போறது ஹெல்ப் பண்றது எங்களோட கிட்னியும் சிறுநீரகமும் எங்களோட ஈரலும் தான். அப்ப நாங்க மருந்துகளை கூட கூட போடைக்க பாதிக்கிறது எங்களோட கிட்னியும் ஈரலும். அப்ப இந்த அதை டேமேஜ் பண்ணினா அதை மாத்துறது பெரிய ஹரச்சல். அதிண்ட விளைவு எங்களுக்கு தான். அப்ப நான் திரும்ப திரும்ப சொல்றது, அந்த மருந்தின் பேருகளை ஒரு காப்பியில நாங்கள் எங்களுக்கு ஒரு நோட்புக்லயோ பேப்பர்லயோ ஒரு சின்ன இதுல எழுதி வைப்பான், அல்லது பார்மசிட்ட வேண்டி அதை பிரிண்ட்ல அவ தருவினம், நீங்க கேட்டா தருவினம். அப்ப அதை வைப்பேன். 1 minute தண்ணி குடிக்கிறேன். கண்ண நாள் தொடர்ந்து கதை கேள கொஞ்சம் தொண்டை நோவுது, சாரி. ஓகே, சோ நான் டயபெட்டிக்க எப்படி தண்ணி குடிங்கோ. தண்ணி குடிச்சிட்டேன். அப்ப டயபெட்டிக்க எப்படி தடுப்பமண்டு வரைக்கும் நான் அந்த மருந்தை பற்றி வரைக்கும் எனக்கு அந்த மருந்து துண்டு எவ்வளவு நீங்க வச்சிருக்கிறது இம்பார்ட்டன்ட் சொல்றதுக்காகத்தான் நான் அப்படி நான் கொஞ்சம் வெளியில போனான். அப்ப மெயினா மருந்துகள் எடுக்கணும், மருந்தின் அளவை மாத்தாதீங்கோ, ஸ்பெஷலிஸ்ட கேட்காமலோ ஃபேமிலி டாக்டர் கேட்காம மருந்தின் அளவை கூட்டி குறைக்காதீங்கோ. அதை தொடர்ந்து எடுங்கோ. எல்லாட்டி ஒத்து வராட்டி நீங்க சொல்லுங்க உங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட. அடுத்தது எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் எல்லாரும் அந்த சொல்றது 30 நிமிஷம் 3 தரம் கிழமைக்கு 3 தரம் நடவுங்க. அது ஹெல்ப் பண்ணும். நடக்கிறத விட நடக்கிறதோட உங்களுக்கு விரும்பின எக்ஸசைஸ் என்ன பயிற்சியாயும் இருக்கலாம், உங்களுக்கு செய்யறது அந்த சுகர் லெவலை குறைக்கும். என்ன சாப்பிடுற கலோரி, சாப்பிடுற அளவு, நாங்க சாப்பிட எங்களுக்கு எனர்ஜி வரும். அதை நாங்க வெளியில விட வேணும். வெளியில விடுறதுக்கு நடக்கிறதால அந்த கலோரி குறையும், எக்ஸசைஸ் செய்யறதால குறையும். அப்ப அது நாங்க பேலன்ஸ் பண்ணாதான் எங்களோட சுகர் ஒரு நிலைக்கு இருக்கும். நாங்க நினைப்போம் சாப்பிடுறது குறைவுதானே, அந்த சாப்பிட்ட சாப்பாடுக்கு நாங்க அதை விரயம் செய்யணும். சாரி. அப்ப அந்த விரயம் செய்யறது தான் எக்ஸசைஸால, நாங்க ஓடி ஆடி வேலை செய்யறதால அந்த எங்களோட சக்தி விரயமாகும். அப்ப எங்களோட சுகர் அந்த நாங்க செய்யற வேலைகளுக்கு பாவிக்கிறதால சுகர் ஒரு நிலைக்கு அமையும். மற்றது உங்களோட குளுக்கோஸ் அளவை வடிவ சரி பாருங்கோ. அந்த நம்பர்ஸ் நாங்க கதைச்சினாங்க. மற்றது ஸ்ட்ரெஸ் அண்ட் மன அழுத்தம் இல்லாதார்கள் இந்த உலகத்துல சரியான குறைவு. ஒருவரும் சொல்ல மாட்டோம் எனக்கு மன அழுத்தம் இல்லை என்று. அப்படி இந்த மன அழுத்தத்தை நாங்கள் தான் கையாள வேணும். மன அழுத்தத்தை அவ தரீனம் இவ தரீனம், அவ எனக்கு கரைச்ச தரீனம் என்று சொல்றது ஈஸி. ஆனா அதை நாங்க தான் கையாள வேணும். ஏண்டா அவை தரீனம் என்று நாங்கள் அந்த மன அழுத்தத்துக்குள்ள இருந்தோம்டா எங்களுடைய
ஆம், எங்களுடைய ஹெல்த் தான் பாதிக்கும். அப்ப அதை நாங்கள் தான் கையாள பழக வேணும். மன அழுத்தத்தை கையாளுறதுக்கு நிறைய வகைகள் இருக்கு. அது ஒரு தனிப்பட்ட டாபிக். நாங்கள் இன்னொரு நாளை கதைப்போம். யோகா, மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுவோம், தியான முறை. நீங்க எழுதலாம் உங்களோட மன கஷ்டங்களை, ப்ரேயர்ஸ். நீங்க எந்த மதமா இருந்தாலும் அதுக்குரிய கடவுள் வழிபாடுகள், அப்படி நிறைய விதமா நாங்க அந்த மன அழுத்தத்தை நிர்வகிக்க வேணும். மன அழுத்தத்தை நிர்வகிக்காட்டி எங்களோட சுகர் குறையாது. நாங்க நினைப்போம் நாங்க மருந்து போடுறோம், சாப்பாடு குறைய, நான் பெருசா எக்ஸசைஸ் நடக்க போறேன்னா, ஆனா இன்னும் சுகர் கண்ட்ரோல் இல்லை வேண்டா. மன அழுத்தம் ஒரு காரணம். இதுல அவைய போட்டவ அந்த ஐடென்டி கார்டு வச்சிருக்க சொல்லி எங்களுக்கு சுகர் இருக்குது, எங்களுக்கு ப்ரெஷர் இருக்குதுண்டு. ஏன்னு சொன்னா அந்த இன்சுலின் எடுக்கிற ஆக்களுக்கு நான் நினைக்கிறேன் உங்களோட டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்டோ ஃபேமிலி டாக்டர் சொல்லி இருப்பினும், நீங்க இன்சுலின் எடுக்கிறதுன்றது நீங்க ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி வச்சிருக்கணும். ஏண்டா திடீரென்னு மயங்கி விழுந்தா, சில வேளை சுகர் குறைஞ்சி மயங்கி விழுந்தா உங்களுக்கு ஒரு இனிப்பு உங்களை காப்பாற்றும். அப்ப அப்படியான ஆட்களுக்கு என்ன வரத்துக்கும் சில எமர்ஜென்சியான மருத்துவ உதவி தேவைப்படுறவர்களுக்கு சொல்லுவினம். அந்த மருத்துவ ஐடியான்னு சொல்றது அந்த எமர்ஜென்சியா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆக்களை தெரியறதுக்கா சில பேர் பிரேஸ்லெட் மாதிரி போடுவினா, சில பேர் ஐடென்டி கார்டு மாதிரி வச்சிருப்பினா. மற்றது டயபெட்டிக் நிறைய விதமான அங்கங்களை பாதிக்கும்னு பார்த்தோம். அதுல மெயினா எங்கட கால், எங்கட கால்கள் எங்கட கால்னு சொன்னா எங்கட சலரோகமோ டயபெட்டிக் சுகர் கூட நீண்ட காலமா எங்கட சுகர் அந்த டார்கெட் 7 விட கூட இருக்கிக்க எங்கட நரம்புகளை பாதிக்க போகுது. அப்ப நரம்புகளை பாதிக்கும், ரத்த குழாய்களை பாதிக்கும். அப்ப மெயினா இந்த கால்கள், எங்களோட 2 கால்ல பாதங்கள்ல இந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அதை சொல்லுவோம் பெரிஃபரல் நியூரோபதி. என்னன்னு சொன்னா அந்த நரம்புகள் உணர்வு இழக்கம். அப்ப உணர்வு இழந்தா எங்களுக்கு கால்ல என்ன நடந்தாலும் தெரியாது. பாதங்கள்ல உணர்ச்சி இல்லாம போயிக்க புண் வரலாம். ரத்தோட்டம் குறைறதால புண்ணுகள் மாறாது. அப்ப இந்த கால் பரிசோதனைக்கு போக வேணும். அது கட்டாயம் போகணும் இல்ல, நாங்களே செய்யலாம். அதுக்குத்தான் அந்த கண்ணாடி வச்சு அந்த பாதம் சில வேளை எங்களோட கண்ணுகளுக்கு புலப்படாது. அப்ப அதுக்கு சொல்றதே ஒரு கண்ணாடிய வச்சு நாங்க படுக்கைக்க பரிசோதிக்கலாம். இந்த கண்ணாடியில எங்களோட பாதத்தை காலை நீட்டி வச்சுட்டு கண்ணாடிய பாதத்தை பார்க்க வச்சா பாதம் கண்ணாடியில தெரியும். ஏதாவது புண் இருக்கா, ஏதாவது அடையாளம் இருக்கா, கருப்பா இருக்கா, நீளமா இருக்குதா, விரல்கள் பிரச்சனையா இருக்குதா தெரியும். அல்லாட்டி உங்களோட வீட்டுல உள்ள உங்களோட பராமரிப்பாளர் கணவனோ மனைவியோ அல்லாட்டி பிள்ளையோ பேரப்பிள்ளையோ யாரோ ஒருக்கா உங்களோட காலை பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் பார்க்கணும் இல்ல, மாதத்துல ஒருக்கா, கிழமையில ஒருக்கா உங்களோட காலில் உணர்ச்சி இல்லையண்டா அதை செக் பண்ணி கொள்றது நல்ல. அதை விட போடியாட்ரிஸ்ட் இருக்கணும். ஐ திங்க் அது ஓஹிப் கவர்ட் ஆயும் சில பேர் இருக்கணும். ஆனா அந்த சர்வேயின் விளக்கம் எனக்கும் எவ்வளத்துக்கு எங்களுடைய ஒன்டாரியோவில் எங்களுக்கு இலகுவா கிடைக்கும்ன்றது எனக்கு சரியான தகவல் தெரியாது. ஆனா அப்படி இருக்கிறேன் போடியாட்ரிஸ்ட். சில டயபெட்டிக் ரிலேட்டடான ஹெல்த் சர்வீசஸ்ல அவை இருக்கிறோம். அப்ப அவைக்கு கொஞ்சம் காசு கொடுத்தா அல்லது ஓஹிப் கவர் பண்ற சில பேர் இருக்கிறோம். அப்ப அவை உங்களோட நுகங்களை வெட்டி பாதங்களை வடிவா பார்த்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லுவினா. ஏனென்றா அந்த நுகம் வெட்டுறது இந்த கால் பரிசோதனையோட ஒன்று சொல்லணும் உங்களுக்கு. அந்த நுகம் வெட்டிக்க தான் நிறைய பேருக்கு அந்த காலில் புண் வாரது. ஏனென்று சொன்னா வயசு போக போக கண்ணில பிரச்சனை வரும். கையல்ல கோஆர்டினேஷன், கை அந்த நரம்புகள
கோஆர்டினேஷன் இருக்காது. இப்ப ஒரு சின்ன வேலையை செய்யிக்க அந்த மைனூட்டான இப்ப வேலையை செய்யிக்க எங்களோட கை வந்து எங்களோட பிரெயினும் கண்ணும் கையும் ஒரே நேரத்துல வேலை செய்யணும். அப்பதான் நாங்க நகம் வெட்டலாம். அப்படி பிழைக்க காலில் வந்து நாங்க குத்தி போடுவோம். குத்தினா சில வேளை எங்கட கண்ணுக்கு தெரியும், சில வேளை தெரியாது. எங்கட கால் சில வேளை உணரும் அந்த நோகுது அல்லாட்டி ப்ளீட் பண்ணுதுன்னு சில வேளை தெரியாது. அப்படியானது வரைக்கும் பேர்ந்து அது புண்ணாக்கும். புண்ணாக்கினா எங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் இல்லைன்னா மாறாது. அப்ப மாறாதுக்கு பல காரணம் இருக்குது. சுகர் கண்ட்ரோல் இல்லாட்டி அப்ப என்னங்கிற ரத்த ஓட்டங்கள் எல்லாம் குறைவா இருக்கும். கனகாலம் இப்படி டயபெட்டிக் பிளட் ப்ரெஷர் இருக்க மற்ற சுகர் கூடைக்கு எங்களுக்கு பாக்டீரியாக்கள் ஈஸியா வளரும் புண்ணில. அப்படி நிறைய காரணம் இருக்கு புண் மாறாம இருக்கிறதுக்கு. பேந்து அது வந்து ஒரு நீண்ட கால பயணம். இன்னொரு அந்த புண் மாறுறது 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் செல்லும். அப்ப அதால வார பிரச்சனை புண் வந்தா நாங்க நடக்க மாட்டோம். நடக்காட்டி எங்கட கால்கள் வந்து வலு இழந்து போகும். அதுதான் இன்னொரு ரீசன் இந்த கால்கள் இழக்க வேண்டி வாரதுக்கு. மற்றது அதே மாதிரி பல்லு டயபெட்டிக் ஆட்களுக்கு பல்லு முரசுகள்ல வந்து பிரச்சனை வாரது கொமனா இருக்கிறது. அப்ப நாங்க பல் வைத்தியர்கிட்டையும் போய் வர்றது நல்ல டயபெட்டிக் இருக்கிற ஆட்கள். ஓகே, இதுதான் டயபெட்டிக் இருக்கிற ஆட்களுக்கு வர காம்ப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அப்ப அது ஒவ்வொரு அங்கத்தையும் டயபெட்டிக் பாதிக்கும். அது எல்லாருக்கும் பாதிக்காது. யார் நாங்க அந்த சுகரை கண்ட்ரோலா வச்சிருக்கலையோ அப்ப இந்த அங்கங்கள் பாதிக்க தொடங்கும். மற்றது நீண்ட காலமா டயபெட்டிக் இருக்கீங்க, கண்ட்ரோல் இல்லாம இருக்கீங்க, அதோட நீண்ட காலமா இருக்கீங்க. முதல் கண்ணில இருந்து வருவோம். கண்ணில நிறைய வகையான பிரச்சனைகள் வரும். டயபெட்டிக்க கண்ட்ரோல் இல்லையான்னு சொன்னா ஒன்று வயது போக போக எங்களுக்கு வரும். அதே மாதிரி டயபெட்டிக்கான பிளட் ப்ரெஷராலையும் கண்ணில பாதிப்புகள் வரும். கட்ராக் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் கட்ராக் சர்ஜரி செய்தா அது 100% கியூர், நாங்க கிளியரா பார்க்கலாம். ஆனால் சுகர் கூடைக்க எங்களுக்கு ரெட்டினோபதின்னு சொல்லுவோம், டயபெட்டிக்கான மாறுது. அது வந்தா கொஞ்சம் மாத்துறது கரைச்சல். அப்ப அதுகளை வரும் முன் தடுப்போம். வராம தடுக்கிறது பெட்டர். இப்ப இந்த கண்ணுக்கு ட்ராப் விடணும், கண் டாக்டர்கிட்ட அடிக்கடி போகணும். அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். மற்றது பார்வை பிரச்சனைன்னா அது நிறைய பாதிப்புகளை கொண்டு வரும். அப்ப எல்லாம் எங்கட கையெல்லாம் இருக்குது. அப்ப டயபெட்டிக்கை நாங்க கண்ட்ரோலா வச்சிருப்போம். மற்றது இதுல சொல்லினோம், இப்ப சாப்பிட்ட உடனே எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாது. கேஸ்ட்ரோபாரசிஸ்ன்னு சொல்லுவாம். அது இந்த தமிழ் எனக்கு தெரியல. எல்லாம் சமிபாட்டு தொகுதியும் சமிபாட்டு தொகுதிக்கும் நரம்பு வந்து ரத்தோட்டம் நரம்பு எல்லா அங்கங்களுக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தோட்டம் நரம்பு எல்லா தொகுதியும் பழுதடையும். ஏன்னு சொன்னா சுகர் வந்து ஹையா இருக்க நரம்பு தொகுதியையும் ரத்தோட்ட தொகுதியையும் பாதிக்கும். அப்ப எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான நரம்பு தொகுதியையும் ரத்தோட்ட தொகுதியையும் பாதிக்கும். அதால எங்களோட சமிபாட்டு தொகுதி பாதிக்கும். அடுத்தது மெயினா கிட்னி. நிறைய பேருக்கு தெரியும், கிட்னிக்கு டயாலிசிஸுக்கு போயினமாம், கிட்னி பழுதா போச்சாமன்னு எல்லாம் கதைப்பாம். ஆனா அதுக்கு மூல காரணம் என்ன பார்த்தா இந்த பிளட் ப்ரெஷரும் டயபெட்டிக்கும் தான் மெயின் ரீசன். ஏன்னு சொன்னா அது கண்ட்ரோல் இல்லாம போகிக்க பிளட் ப்ரெஷர் கூடைக்கோ அல்ல சுகர் கூடைக்கோ அது வந்து எங்கட சிறுநீரகம் கிட்னிய பாதிக்கும்.
அப்ப அப்படி பாதிச்சா ஒரு கட்டத்துக்கு மேல எங்களோட கிட்னி வேலை செய்யாது. வேலை செய்யலையண்டா பேருந்து நாங்க டயாலிசிஸ்க்கு போக வேணும். அப்ப அதுக்கண்டு அப்ப கிட்னி கொஞ்சம் குறைவா தொடங்கிக்கு நாங்க கிட்னி டாக்டரை பார்த்தோம்டா அவை அதுக்கு தடுக்கிறதுக்குன்னு சில மருந்துகள் தர வேணும். அப்ப அதை போட்டு நாங்க கவனமா இருக்கலாம். அதுக்கு முதல் நாங்க சுகரையும் ப்ரெஷரையும் கண்ட்ரோலா வச்சிருந்தா எங்களோட கிட்னியை நாங்க பாதுகாக்கலாம். அதோட தண்ணி குடிக்கிற அளவு நார்மலாயே நாங்கள் 8 கிளாஸ் தண்ணி ஒரு நாளை குடிக்க வேணும். ஆனா நாங்க குடிக்கிறே இல்ல. எங்களுக்கு தண்ணி தன்மை காணாட்டி கிட்னியை பாதிக்கும். ஆனால் எங்களுக்கு கிட்னி வருத்தம் வந்த பிறகு எங்களுக்கு கிட்னி டாக்டர் சொல்லுவார் இந்த அளவு தான் தண்ணி குடிக்கலாம்னு. அப்ப அவைய கேட்டுத்தான் நாங்க அந்த அளவான தண்ணியை குடிக்கணும். ஆனா கிட்னி வருத்தம் இல்லையண்டா நாங்க 8 கிளாஸ் தண்ணி ஒவ்வொரு நாளும் குடிக்கலாம். அதே மாதிரி ஹார்ட் வருத்தத்துக்கும் அப்படித்தான். ஹார்ட் வந்து செயலில் அந்த போச்சுதுன்னு சொன்னா அதுக்கு பிறகு நாங்கள் அவை சொல்ற அளவுல தான் தண்ணி குடிக்கணும். ஆனா ஹார்ட் நார்மல்னு சொன்னா நாங்கள் எல்லாரும் 8 கிளாஸ் தண்ணி ஒவ்வொரு நாளும் குடிக்கிறது எங்களோட ரத்தோட்டத்தை உடைச்சையும் அதை விட இப்படி கிட்னி வருத்தங்கள் வருவதை தடுக்கும். மற்றது நரம்பு. நரம்பு எங்களோட உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் போகுது. தலையிலிருந்து கால் வரையும் பிரெயின்ல இருந்து எல்லா இந்த தோல் எல்லா இடமும் நரம்பு இருக்குது. அப்ப இந்த நரம்பு டேமேஜ் பண்ணிக்க இந்த நரம்பு இந்த சுகரால பாதிப்படைக்க எங்களுக்கு நிறைய வருத்தங்கள் வரும். அது சரியான அன்கம்ஃபர்டபுள். நரம்பு பாதிச்சா சில பேர் சொல்லுவீங்கன்னா எரிவண்டு, கால் எரியுது, உடம்பு எரியுது, அல்லாட்டி பின்ஸ் அண்ட் நீடில்ஸ் அதுல காலில் அல்லது கையில புரைச்சு போகும், அல்லாட்டி அந்த ஊசியால குத்துற மாதிரி இருக்கும். அப்படியான பிரச்சனைகள் நாங்க பெரிஃபரல் நியூரோபதின்னு சொல்லுவோம். அப்படியான பிரச்சனைகள் வரும். எப்பன்னு சொன்னா எங்களோட சுகர் கண்ட்ரோல் இல்லாம இருக்கேக்க. அடுத்தது எங்களோட சிறுநீர்ப்பாய். அதன்னு சொன்னா எங்களோட யூரினை வெளியேற்றுறது ஒரு பேக்ல கலெக்ட் பண்ணித்தான் வெளியேறும். அப்ப இப்படி எங்களோட டயபெட்டிக் வந்து கண்ட்ரோல் இல்லைன்னு சொன்னா எங்களோட சலப்பை வந்து கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். அப்ப சில வேளை கண்ட்ரோல் பண்ணிடலாம இருக்கும். சில பேருக்கு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா போகும். அந்த சலப்பை வந்து கண்ட்ரோல் வந்து ஒழுங்கா வேலை செய்யாது. மற்றது காலை பற்றி நாங்க கதைச்சிட்டோம். காலில் புண் வரும், காலில் எரிவு வரும், காலில் உணர்வில்லாம போகும். அப்ப காலில் உணர்வு இல்லையென்று சொன்னால் எங்களுக்கு நடக்கிறது கரைச்சலதை விட எங்களுக்கு பேலன்ஸ் இருக்காது. அப்ப நாங்க விழுகிறதுக்கான சான்ஸ் கூட. நாங்கள் விழாமல் இருக்கிற வரையும் தான் எங்களோட ஹெல்த் நல்லா இருக்கும். விழுந்தோம்னு சொன்னா எங்களுக்கு வர பாதிப்பு அதிகம். ஏன்னு சொன்னா எங்களோட தலை உடைஞ்சா அது பெரிய பாதிப்பு வரும். எலும்புகள் நொறுங்கும். என்ற எலும்புகள்ல வந்து வயசு போக போக எங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது. எங்களோட எலும்புகள் சின்ன பிள்ளைகள் இருக்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்காது. அப்ப ஒரு உடைஞ்சுதண்டா அது பொருந்துறதும் கரைச்சலா இருக்கும். அப்ப நாங்க விழாம இருக்கிறதுக்கு பாதுகாக்கணும். அதுவும் ஒரு பொதுவான பிரச்சனைகளுக்கு வயசு போயிக்க. அப்ப அதுக்குரிய பொறிமுறைகள் நிறைய இருக்குது. அதை நாங்க இன்னொருக்கா பார்ப்போம். மற்றது இந்த சுகர் கண்ட்ரோல் இல்லையண்டா எங்களோட பிரெயினை பாதிக்கும். பிரெயினை பாதிச்சா நினைவாற்றல், எங்களோட மறதி எல்லாம் கூட வரும். அப்ப அதுக்கும் நாங்கள் சுகர் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலா வச்சிருக்கணும். அவ்வளவும் தான் நான் இன்றைக்கு கதைக்க இருந்தது. இதை விட மற்றது எங்களோட சாப்பாட்டு முறை. நான் வந்து பெரிய அளவில் சாப்பாடின் சத்து என்ன மாதிரி அதிண்ட டீட்டெயிலா நான் இங்க கதைக்க வரையில. இந்த படத்தை நான் ஏன்னு சொன்னா நாங்கள் சாப்பிட்றது எல்லாரும் முதலாவது டயபெட்டிக்கண்டா கேட்கறது நாங்க என்னத்தை அப்ப சாப்பிட்றது, என்னத்தை சாப்பிட்டா சுகர் குறையுமண்டு.
ஆஹ் நான் பொதுவா நான் வேலை செய்யற வைத்தியர்களோட சரி அவையின் கருத்துகள் படி நான் அறிஞ்சது என்னன்னு சொன்னா நாங்கள் சாப்பிடுற போஷன் என்ன நாங்கள் எங்கட கலாச்சாரத்தின் படி நாங்கள் சோறுக்குத்தான் கறி சாப்பிடுறோம். நான் வேலை செய்யற டாக்டர் சொல்லுவார் கறிக்கு சோறு சாப்பிடுங்கன்னு. ஏனென்றா எங்களுக்கு காரை சோறு இல்லாம எங்களுக்கு திருப்தி வராது, சாப்பிட்ட திருப்தி வராது. ஆனா அதை நாங்க எப்படி மாத்தலாம்? ஆனா எல்லாரும் சில இங்கத்த டாட்ரிஷியன்ட்ட போனா அவை சொல்லிவிடும் சலாடை சாப்பிடுங்க, சிக்கனை சாப்பிடுங்கன்னு. ஆனா எங்கட முறை அது இல்லை. அதை 2 நாளைக்கு சாப்பிடுவோம். ஆனா 3ஆம் நாள் எங்களுக்கு எங்கட சோறு கறி வேணும் போல இருக்கும். அப்ப நாங்க அது எப்படி எங்களுக்கு ஆன உணவு முறையா மாற்றுவோம் என்று யோசிச்சா நாங்க அவை சொல்ற மாதிரி என்னுடைய சூப்பர்வைசர்ஸ் சொல்ற மாதிரி கறிக்கு சோறு சாப்பிடுவோம், சோறுக்கு கறி இல்லாம, புட்டுக்கு கறி இல்லாம கறிக்கு புட்டு சாப்பிடுவோம். விளங்குதோ தெரியா நீங்க நான் சொல்ல வாரது அளவு? நாங்க வழக்கமா ஒரு பிளேட்ல நிறைய புட்டை போட்டு ஒரு கொஞ்சம் சம்பல் அல்லது கொஞ்சம் பொரியல் அப்படி ஒரு சின்ன குழம்பு அப்படித்தான் நாங்க வழக்கமா சாப்பிடுனாங்க. ஆனா எங்களோட முறையை நாங்க மாற்ற வேணும். எங்களுக்கு டயபெட்டிக் பிளட் ப்ரெஷர் இருந்தா கொஞ்சம் உப்பை குறைக்கணும். அதே மாதிரி நிறைய கறிகள் சாப்பிடும், அதால எங்களுக்கு நல்ல சத்துத்தான் கூட சேரும். கீரை, பொன்னாங்கானி, வரை, பருப்பு, வெண்டிக்காய், பால் கறி எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு கரண்டி சோறு, ஒரு கரண்டி என்றா 1/2 கரண்டி சோறு அப்படி சாப்பிட்டு பார்த்தோம்டா எங்களோட வயிறும் ஃபுல்லாகும், பசிக்காது, சத்தும் சேரும், சுகரும் கண்ட்ரோலா இருக்கும். அதே மாதிரி 3 நேரம் சாப்பிடுவோம். சாப்பிட வேணும். நாங்க சாப்பிடாம விட்டா எங்களுக்கு பசிச்ச உடனே நாங்க பிஸ்கட்டை சாப்பிடுவோம், குக்கியை சாப்பிடுவோம், இனிப்பை சாப்பிடுவோம். அப்படி இருக்குது. அப்ப சாப்பாட்டு முறை எங்கட கையெல்லாம் இருக்கு. எங்களுக்கு விரும்பினதைத்தான் நாங்க சாப்பிடலாம். ஆனா நாங்க அதை மாற்றி அமைச்சு சாப்பிடலாம். சிக்கன், ஃபிஷ் எல்லாம் சாப்பிடலாம். ஆனா இறைச்சி வகையில அந்த ரெட் மீட்ன்னு சொல்லுவோம், அதை குறைக்கிறது நல்ல. இப்ப சிலதுல கொழுப்பு சத்து கூடவே இருக்கும். சில சில மீட்டுல, சில இறைச்சி வகைகள்ல, மட்டன், சில சீ ஃபுட், இறால், நண்டு அதுகள்ல கொழுப்பு சத்து கூட. அப்ப அதுகளை குறைச்சு அதுக்காக நாங்க தொடவே கூடாதுன்னு இல்லை, அதை டேஸ்ட் பண்ணுவோம். ஆனா மிச்ச மீன், மற்ற கோழி இறைச்சி, சில புரத சாப்பாடுகள், பருப்பு வகைகள், கடலை வகைகள், பயறு அப்படியான புரதம் சார்ந்த சாப்பாடுகள் அதுகளை நிறைய சாப்பிட்டு கீரை வகைகள், பால் கறியல் என்ன என்ன உங்களுக்கு விருப்பமோ அதை நிறைய சமைச்சு அதை நிறைய பிளேட்ல போட்டுட்டு கொஞ்சம் சோறு கொஞ்சம் போட்டு ஒரு சின்ன துண்டளவு பான், சின்ன துண்டளவு ரொட்டி அப்படி சாப்பிடுவோம். அதால எங்களுக்கு உணவுல சுகரின் அளவு, கார்போஹைட்ரேட்டின் அளவு குறைவாக எங்களோட உடம்பு போகும். அப்ப நாங்க சுகரை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். மற்றது பெருநாள் பிரச்சனை. பெருநாள்னு சொன்னா எங்களோட செலிப்ரேஷன்ஸ். அப்ப அதில் நாங்க எல்லாம் இனிப்பு வகை தான் கூட செய்யறது. அதையும் கொஞ்சம் நாங்க மாற்றி அமைப்போம். இனிப்புகளை சாப்பிட தவிர்க்கிறது நல்ல. ஆனா அதை நாங்க டேஸ்ட் பண்ணுவோம் சாப்பிடாம. அது என்ன வித்தியாசம்னு சொன்னா நாங்கள் இப்போ ஒரு கேக் துண்டை சாப்பிட்றது பதிலா நாங்கள் ஒரு ரூபாய் கேக் துண்டை சாப்பிட்டு அதை எங்களோட மன திருப்தி அடைவோம். அப்படி பழங்கள் சில பழங்கள் இனிப்பு கூடினது. உதாரணத்துக்கு மாம்பழம். மாம்பழம் எல்லாருக்கும் விருப்பம் தான். ஆனா அதுக்காக முழு மாம்பழமும் நாங்க சாப்பிடுவோம் இல்லை. எங்களுக்கு சுகர் இருக்குன்னு எங்களோட மனதுக்கு தெரிந்தால் நாங்க அதுல ஒரு பீஸ்ல ஹாஃப் பீஸ் சாப்பிட்டு நாங்க அதை டேஸ்ட் பண்ணுவோம். ஆனா அதுக்காக முழு பழத்தையும் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் சுகர் கோமா அப்படி என்று நாங்க சுகரை கண்ட்ரோல் பண்ணிடலாம்னா அவதிப்பட தேவையில்லை. வேற உங்களுக்கு உணவு பழக்க வழக்கங்கள்ல
மற்ற நாட்டு ஆக்கள் செய்யற மாதிரி நிறைய ஆக்கள் இருந்து நாங்க நல்ல பழக்க வழக்கங்களை எடுக்கலாம். உதாரணமாக சூப் வகையில ஒரு இரகசியம் என்னன்னு சொன்னா, நாங்க சூப்ப சாப்பிட முதல் குடிச்சோம்னா எங்களோட வயிறு ஃபுல் ஆகும். அப்ப அதுக்கு மேல நாங்க பேருந்து எங்களோட சோறு கறியை சாப்பிடிக்க எங்களால நிறைய சாப்பிட முடியாது. அப்ப வயிறும் ஃபுல் ஆகும், எங்களுக்கு சத்தும் சேரும், அதே நேரம் சுகரும் கண்ட்ரோலா இருக்கும். அப்ப அதுவும் ஒரு நல்ல முறை. சூப் கஞ்சி அதுகளை குடிச்சிட்டு பேருந்து சோறு கறிகளை சாப்பிடிக்க எங்களோட வயிறு ஃபுல்லாகும். பேருந்து நாங்க இன்னொருக்கா திருப்பி சாப்பிட மாட்டோம். சுகரையும் கண்ட்ரோலா வச்சிருக்கலாம். அப்படியான சில நல்ல முறைகளையும் நாங்கள் கருத்துல கொள்ளலாம். வேற உங்களுக்கு இனி கேள்விகளை பொறுத்து நான் மிச்சம் தொடர்வேன். நன்றி. நீண்ட டாக், மிக முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம். இந்த சோத்து கோப்பையை பார்க்கைக்குள்ள அதை எப்படி சாப்பிடலாம்னு, அதாவது ஒரு பிளேட் ஃபுல்லா சாப்பாடு இருக்குது, ஆனா நாங்கள் கறிக்காண்டி சோறை போடுறோம். சரியா? நீங்க கறிக்காகன்னு சொன்னீங்கல்ல, கறிகளுக்காக சோறு, சோத்துக்காக கறி இல்ல, கறிகளுக்காக சோறு. அந்த பிளேட்ல நீங்க எல்லாரும் கதைக்கிறேன். உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க வேணும். இந்த முழங்கால் நோக்கு நீங்க சொன்னீங்க விட்டமின் டி எடுக்கலாம் என்று. பிசியோதெரப்பியும் தேவையா? தனியா விட்டமின் டி எடுத்தா காணுமா? நான் மருந்துகள் சொல்றதுக்கு இன்னைக்கு வரையில நாங்க எப்படி அந்த மூட்டு வாதங்களை தடுக்கலாம்னு தான் பாக்குறதுக்கு அந்த வைட்டமின் டி எடுக்கிறது நல்ல மண்டு. அது இங்க எல்லாருக்கும் எடுக்கணும். எல்லாரும் சின்ன வயசுல இருந்து பெரியாக்கள் வரையும் எடுக்கணும் வேண்டாம். எங்களுக்கு சூரிய ஒளி படுறையில தானே இங்க கனடாவில சரி, யூரோப்பில சரி, நாங்க வெயிலுக்கு போறே இல்ல. முழுக்களும் உடம்பெல்லாம் பண்ணி கொண்டுதானே வெளியில போற நாங்கள். அப்ப எங்களுக்கு சூரிய ஒளி படாததால எலும்புகள் தேயும், எலும்புகளுக்கு சக்தி, எலும்பு பலவீனமா. அப்ப வைட்டமின் டி எடுக்கணும். பிசியோதெரப்பி அது உங்களோட மூட்டில உள்ள பிரச்சனையை பொறுத்து அது உதவும். பிசியோதெரப்பி உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருந்தா அது உங்களோட ஃபேமிலி டாக்டர் சொல்லுவார் உங்களுக்கு பிசியோதெரப்பியால உதவி வருமா இல்லையாண்டு. அப்ப அது உங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட கேட்டு அது உங்களுக்கு வந்த மூட்டுவாதத்தின் வகையை பொறுத்து நீங்க அதை பயன்பெறலாம். நன்றி உங்களோட கருத்துகளுக்கு. முதலாவது கேட்ட நீங்கள் உங்களோட முதலாவது அந்த தரவு உண்மையா எனக்கு தெரியாது. நான் இப்ப பார்க்கல எவ்வளவு வீதம் அந்த காலோ கையோ, அந்த மெயினா கால் தான் அம்பியூட்டேஷன் கூடுதலா வாரது. அந்த பெர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கலாம். ஏன்னு சொன்னா எங்களுக்கு இப்ப கூட மருத்துவ வசதிகள் இருக்குது. மற்றது நாங்க மருந்துகள் பாவிக்கிற வீதம் கூட, ரத்த பரிசோதனை செய்யற வீதம் கூட, மற்றது இப்ப வந்தாலும் அதுக்குரிய மருந்துகளை, இப்ப காலில் புண் வந்தாலும் அதை மாத்திர வீதம் இப்ப கூட வேற வேற மருத்துவ வசதிகள் கூடிக்கொண்டுதானே வருது. அதனால அம்பியூட்டேஷன் சரியான குறைவாதான் இருக்குமென்று நானும் நம்புறேன். ஆனா அந்த தரவு வீதம் நான் இப்ப கிட்டடியில ஒரு இடம் நான் வாசிக்க எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. மற்றது ரெண்டாவது கேட்டீங்க உங்களோட பிளட் சுகரை அந்த மீட்டர்ல எவ்வளவுக்கு ஊசிய மாத்தணுமெண்டு. என்ன பொறுத்தளவில் உண்மையின்படி ஒவ்வொரு காலம் நீங்க புது ஊசி தான் போட்டு செக் பண்ணணும். அதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னா, அந்த என்னன்னாங்க ரத்தத்தை தானே குத்தி அந்த அந்த ரத்த துளி எடுக்கிறோம். அப்ப அந்த ஊசி ரத்தத்தோட தொடர்றது எங்கட கையில குத்தைக்க அது எங்கட உடம்புக்குள்ள போய் ரத்தத்தை தொடுது. அப்ப அதால அந்த கிருமிகள் பரவுறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் இருக்கு. ஏன்னா நாங்க குத்தி போட்டு அந்த ஊசியை வைக்க
அதுல கிருமி பரவும். அப்ப நாங்க ஒவ்வொரு காலம் புது ஊசியை போட்டுத்தான் செக் பண்றது கட்டாயம். ஆனா அதுல அந்த நம்பர் வந்து மாறுதுன்றது எனக்கு சரியா தெரியலண்டா. பழைய ஊசிக்கும் புது ஊசிக்கும் என்னண்டு மாறுதுண்டா. ஆனா அந்த சில வேளை இருக்கலாம். ஆனா அந்த ரத்த துளி வந்து உள்ள சுகரைத்தான் உங்களோட மீட்டர் பார்க்க போகுது. இந்த ஊசியால இல்ல அந்த ஊசி எவ்வளவுக்கு சில வேளை அந்த எவ்வளவுக்கு டீப்பா குத்துற அளவுலையும் இருக்கு பண்ணிக்கணும். நாங்க ஸ்குவீஸ் பண்ணி எடுத்தா சரியான அளவு இல்லை. அந்த துளி மாதிரி வரணும் உங்களோட கையில. அதை நீங்க அமர்த்தாம எடுத்தாதான் சரியான அளவை காட்டும். 4வது ஐயா சொன்னார் உடற்பயிற்சி 6 மாதம் தான் செய்யலாம்ண்டு. அதுக்கு நான் சொல்லலாம் 6 மாதம் வெளியில செய்யலாம். 6 மாதம் நாங்க உள்ளுக்கு செய்யணும். உள்ளுக்கு நீங்க என்ன விருப்பமோ உங்களுக்கு உடற்பயிற்சி என்ன விதமான உடற்பயிற்சி செய்தாலும் அந்த உங்களோட உடல்ல இருந்து வியர்வை வந்து உங்களோட எனர்ஜியை நீங்க லூஸ் பண்ணினா அது ஓகே. உங்களோட யோகாவா இருக்கலாம், நீங்க வீட்டுக்குள்ள நடக்கலாம், வீட்டுக்குள்ள ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் செய்யலாம். என்ன விருப்பமோ நீங்க உங்களோட ரூமுக்குள்ள செய்யலாம். அல்லது உங்களோட வீட்டுல உள்ள வீட்டு வேலைகள் செய்யவே உங்களோட எனர்ஜி வந்து குறையுமா. ஒரு இடத்தை இருந்து டிவி பார்க்கறத விட அப்படி செய்யறதால உங்களோட எனர்ஜி குறைஞ்சு உங்களோட எக்ஸசைஸ்க்குரிய உங்களோட மூட்டுகள் உங்களோட கை காலுகளை அசைக்கிற மூலம் அது ஒரு எக்ஸசைஸா இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். மற்றது ஐயா சொன்ன மாதிரி மன கஷ்டம் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம் தான். அவர் சொல்ற மாதிரி அதே கஷ்டத்தை எழுதுறதால சில பேருக்கு மன கஷ்டம் கூடலாம். ஆனா சில முறை இருக்கு ஐயா, நீங்க இன்னொரு ஆளோட உங்களோட கஷ்டத்தை பகிர்ற மாதிரி நீங்க உங்களோட கஷ்டங்களை ஒரு காப்பியில எழுதுறாரு. அது கடவுளோட கதைக்கிறதா இருக்கலாம். அப்படி ஒரு விதமான முறை இருக்குது. நான் அதைத்தான் சொல்ல வந்தது. ஆனா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம் தானே. அதே மாதிரி தியானம் செய்யறது, தேவாரங்கள் படிக்கிறது, ப்ரே பண்றது, பைபிள் வாசிக்கிறது, அப்படி என்ன எங்களுக்கு மனசுக்கு லேச தருதோ அதை செய்யணும். அதை விட உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கதைக்கிறது, இப்பதான் எல்லா தொடர்பாடலும் எங்களுக்கு இருக்குது. அப்ப அத நாங்க பகிர்ற மூலம் அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறது மிக முக்கியம். ஏனென்றா டிமென்ஷியா தடுக்கிறதுக்கும் சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் அது இம்பார்ட்டன்ட். இது இப்படி நீண்ட நாட்பட்ட நோய்கள் எங்களுக்கு இருக்கேக்க கால்வீக்கம் மாறது ஒரு பொதுவான பிரச்சனை. அப்ப அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. சுகர் கையில நிக்குது. ஓ, அப்ப அதுகளை நாங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் கதைச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணத்தால வரும். அப்ப நாங்க அத ஃபேமிலி டாக்டர்கிட்ட கதைச்சு அதை என்ன காரணத்தால என்று கண்டுபிடிச்சாதான் அதுக்குரிய வைத்தியம் அவே செய்வேன். நன்றி அம்மா. நன்றி. நன்றி நன்றி. அடுத்ததா செல்வராஜா ஐயாத்துறை ஐயா. ஓமாம், நான் என்ன கேட்க வந்தேன்னா இந்த நீரிழிவுக்காரர் சாப்பிடுற பழங்கள் என்னென்ன பழங்கள் என்று வரிசைப்படுத்தி சொல்ல வேணும். ஏனென்றால் மாம்பழம் சாப்பிடப்படாதுன்னு சொன்ன நீங்கள், ஆனா சாப்பிடக்கூடிய பழங்கள் என்ன? நான் அதை உதாரணத்துக்கு சொன்னானையா, மாம்பழம் சாப்பிடக்கூடாது, மாம்பழம் சாப்பிடக்கூடாது துப்புரவா இல்லை, அந்த அளவு இருக்குது. உண்மையா நான் டயட்ரீஷியன் இல்லை, இப்ப நான் அதுல நிபுணத்துவம் பெறையில என்ன உணவுல எந்த அளவு சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா பொதுவா சொல்றது பழங்கள்லயும் இனிப்பு தன்மை இருக்குது தானே. மற்ற சில பழங்கள் வந்து நல்லம், சிலது குறைக்க வேணுமெண்டு நான் நினைக்கிறேன். அந்த எங்கட முக்கனியல் பலாப்பழம், வாழைப்பழம், மாம்பழத்துல சுகர் இருக்கு. ஆனா வாழைப்பழம் வந்து நல்லா பழுக்காட்டி ஓகே, அந்த ஹாஃப் பழுத்ததுலதான் நாங்க சாப்பிடணும். அது அரைவாசி தான். ஒரு இங்க வர பழங்கள் எல்லாம் பெருசு தானே, அதுல பாதி பழம் சாப்பிடலாம்னு தான் எனக்கு கேள்விப்பட்டேன் நான். உங்களுக்கு நீங்க என்ன விட அனுபவமா இருக்கு, டயபெட்டிக் இருக்கிறார்கள் என்ன, உங்களுக்கு டயட்ரீஷியன் வடிவா சொல்லி இருப்பினா.
அப்படி நாங்க கூட அவியல்கிட்ட தான் அந்த பகுதியை விடுறதா அப்படி அவதான் அதுல பார்க்க இந்த தெரியும். ஆப்பிள் ஃபைபர் இருக்கிறபடியால் ஆப்பிள் சாப்பிடலாம். ஆப்பிள் சாப்பிடலாம். ஆனா எல்லாம் அநேகமா நான் கேள்விப்பட்டதுல பாதி ஆரஞ்சு பாதி ஆப்பிள் அப்படித்தான் நான் சொல்றேன் நினைக்கிறேன். ஆனா நீங்க உங்களோட டயட்ரிஷன்ட்ட வடிவா கேட்டா கூட அதை பத்தின அறிவு வரமில்லை. நான் பிள்ளையான கருத்தை எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. ஆனா அந்த இனிப்பு வந்து சில பழங்கள்ல கூட இருக்குது. அது மாம்பழம் எனக்கு நல்ல வடிவா தெரியும். அதால நாங்க சொல்றது டேஸ்ட் பண்ணுங்க, ஆனா முழு பழத்தையும் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி தான் பலாப்பழமும் சுகர் கூடின ஒரு பழம். கூடின பழம் அதான் அப்படியான பழங்கள். பட் இந்த பழத்தின் கதையோட நான் ஒன்று சொல்லணும். சில பேர் சொல்லணும் நாங்க சீனி டீக்கு போடுறோம், ஆனா பேரிச்சம்பழத்தோட டீ குடிக்கிறேன்னு, அப்படி சர்க்கரையோட குடிக்கிறேன்னு. ஆனா அதுகள்லயும் சுகர் இருக்குது தானே. அப்ப நாங்க அந்த எங்களுக்கு கிடைக்கிற பேரிச்சம்பழம் 100% தனியா பேரிச்சம்பழமா இருக்கா, சில வேளை சர்க்கரை சேர்ந்தது இருக்கும். அப்ப நாங்கள் அதுகளை எங்கட மெனத்துலதான் இருக்கு, எங்கட இனிப்பு எவ்வளத்துக்கு தேவை. மற்ற பழக்கத்திலையும் இருக்குது. சில வேளை நாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரே நாள்ல நாங்க சீனியை நிப்பாட்டில, அதை குறைச்சு வந்தா சில வேளை நீங்க 2 சீனி குடிச்சிட்டு டயபெட்டிக் வந்தா பிறகு குறைச்சு கொண்டு வரைக்க திருப்பி நீங்க 2 கரண்டி சீனி போட்டு குடிச்சா குடிக்க மாட்டீங்க. அதெல்லாம் எங்கட மனத்தின் பழக்க வழக்கத்திலான் இருக்குது. அப்ப அப்படியான விஷயங்களை நாங்க தான் எங்கட பழக்கத்துலதான் எல்லாத்தையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரோம். வந்தோம்மா இப்ப நாங்க இத எப்படி நிர்வகிக்கிறதுன்னு தான் சொன்னோம். என்ன சில வேளை கூடும் குறையும், அதுக்கு நிறைய காரணிகள் இருக்கு. இப்ப அவ சொன்ன மாதிரி அஸ்மாவுக்கு சில ட்ரிகர்ஸ்ன்னு சொல்லுவோம். சிலது வந்து கூட்டும், சில காலப்பகுதியில எங்களுக்கு அஸ்மா கூடும், குளிர்காலத்துல இல்லாட்டி ஸ்ப்ரிங்ல அந்த பூக்கள் பூக்கைக்கு அப்படியானது. மற்றது எங்களோட வெளியில உள்ள காற்றின் மாசுத்தன்மை, அப்படி நிறைய காரணங்கள் இருக்கு இடங்களுக்கு பொறுத்து. மற்ற முந்தி நாங்க சமைக்க அடுப்பு புகை, அப்படி 1008 காரணம் இருக்கு. சில பேருக்கு பெட்ஸ், வீட்டுல வளர்க்குற நாய்கள் பூனைகள் அப்படியானது, அப்படி சில சாப்பாடுகள் அப்படியானதுகளை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம் அந்த முட்டு வருத்தத்துக்கு ட்ரிகர் பண்ற. சில வேளை கொஞ்சம் சின்ன தடிமன் வந்தா அப்படியானதுகள் எங்களுக்கு கூட்டும். ஆனா இப்ப நல்ல காலத்துக்கு அந்த இன்ஹேலர்ஸ் சொல்லுவோம், அது வந்து சரியான பொறிமுறையில நாங்க அதை பாவிக்க வேணும், அந்த டெக்னிக்னு சொல்லுவோம். அப்ப அதை பாவிக்க இந்த அஸ்மா கூடுறத தடுக்கலாம். அதுக்குத்தான் நாங்க அந்த இன்ஹேலர்ஸை பாவிக்கிறோம். சில வகை, சிலது வந்து அப்படி அஸ்மா கூடைக்க பாவிக்கிறோம். அதுல உங்களுக்கு தெரியும் ப்ளூ பஃபர்ஸ் எல்லாரும் தெரியும், வென்டோலின்னு சொல்லுவோம், அது அஸ்மா கூடைக்க பாவிப்போம். மற்றதுகள் வந்து நிறைய வகை இருக்குது. உங்களோட லங் ஸ்பெஷலிஸ்டோ ஃபேமிலி டாக்டர்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தருவினா. அதுக்கும் நாங்க அடிக்கிறோம்ண்டு அடிச்சா போல மாறுமண்டு இல்லை, அதை சரியான பொறிமுறையில டெக்னிக்ல அடிக்கணும். அதுக்கு இன்னொரு பாயிண்ட் உங்களோட சொல்லலாம். அந்த ஒரு சின்ன டியூப்ன்னு சொல்ல ஈரோ சேம்பர்ன்னு சொல்லுவோம், அது பாவிக்கிறது நல்ல. மெயினண்டா எங்களுக்கு வயசு போக போக எங்கட முதல் சொன்ன மாதிரி எங்கட மூளையும் கையும் எங்கட மூச்சும் கோஆர்டினேட் பண்றது, கரைச்சல் எல்லாம் ஒரே அடியா வேலை செய்யறது. அப்ப நாங்க அந்த டியூப்ல மருந்து அடிச்சிட்டு மூச்சு எடுத்து விடைக்க எங்களுக்கு மருந்து ஒழுங்கா போகும். அப்ப அந்த ஆஸ்மா வார வீதம் குறைவா இருக்கும். அதெல்லாம் உங்களோட ஃபேமிலி டாக்டரும் உங்களோட லங் ஸ்பெஷலிஸ்டும் ஃபார்மசிஸ்ட் அவையால் உங்களுக்கு சரியா சொல்லி தருவினா. நீங்களும் அவையிட்ட ஒரு அடிச்சு காட்டி நான் சரியா செய்யறேனான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். ஏனண்டா அவையில பாக்குறது 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒருக்கா. அப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் அடிக்கிறீங்க, அப்ப அது சரியா இல்லைன்னா 6 மாதம் உங்களோட லைஃப்ல வேஸ்ட். அப்ப அத நீங்க சரியா கவனிச்சு கொள்ளுங்க. கேள்வி கேட்டீங்கள். இப்ப நான் வேலை செய்யறது நரம்பியல் துறையில. அதுவும் நான் நினைக்கிறேன் கிழமையில 2 நாள் எப்படி தலையடி வார ஆக்களோட தான் நான் கதைக்கிறேன் நான். அப்ப அதுக்கு நிறைய தடுப்பு முறைகள் இருக்குது. தலையடி, குரோனிக் மைக்ரைன், இந்த நரம்பு சார்ந்த குரோனிக் பிரச்சனைகளை பற்றி நாங்க கதைக்கிறோம். என்ன நாங்க மெயினா பொதுவான
டயபெட்டிக்கையும் பிளட் ப்ரெஷரையும் பற்றி தானே கதைச்சு நாங்கள். இப்படி நரம்பு சார்ந்த ஒற்றை தலைவலி குரோனிக் பிரச்சனை தான். அதே மாதிரி பார்க்கின்சன் டிசீஸ் எங்களுக்கு வயசு போக வாரது எல்லாருக்கும் இல்லை, அதுவும் ஒரு குரோனிக் டிசீஸ். அப்படி நரம்பு சம்பந்தப்பட்ட சில வருத்தங்கள் இருக்குது. அப்ப இந்த ஒற்றை தலைவலி ஐயா கேட்ட மாதிரி கட்டாயம் அது குரோனிக் மைக்ரைன்னு சொல்லுவோம். அது சின்ன வயசுலயே தொடங்கும், சில பேருக்கு டீனேஜ்ல தொடங்கும், ஆனா அது லைஃப் லாங் போகும். சில பேருக்கு ஒரு 30-40 வயசுலயே தொடங்கும். தலையடியும் வயிற்று எண்ணம் தனக்கு வந்தாத்தான் தெரியும், அப்படி ஒரு பழமொழி சொல்றது தானே. அப்படி தலைவலி வந்தா ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி எங்களை கரைச்சல் கொடுக்குற தலைவலி, அதை தடுக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. நான் சிலதை உங்களுக்கு இப்ப சொல்றேன். முதலாவது எங்களோட லைஃப் ஸ்டைல். எல்லாருக்கும் அதுக்கு தலைவலி வாரதுக்கு நிறைய காரணிகள் இருக்குது. போட்ட தலைவலி எடுத்துக்கொண்ட மைக்ரைன்னு சொல்லுவேன். அதுக்கு நித்திர பிரதான காரணி. நித்திர ஹானாட்டி எங்களை தலைவலி வரும். எல்லாருக்கும் அப்படி இல்லை. சில பேருக்கு சத்தமான இடங்கள்ல கூட போனா தலைவலி வரும். சில உணவுகள் தலைவலிய கூட்டும். அப்படி நிறைய காரணிகள் இருக்குது. சாப்பிடாம விட்டா தலைவலி வரும். அப்ப உங்களுக்கு தான் தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தலைவலியா கொடுக்கும். ஸ்ட்ரெஸ், சில பேருக்கு யோசிச்சா தலைவலி வரும். மற்றது கூடவே இருக்க போனா, குளிருக்கு, அப்படி நிறைய காரணங்கள் இருக்குது தலைவலிக்கு. டிவிக்கான நேரம், இப்பதான் எல்லாருக்கும் ஸ்கிரீன் டைம், அது கூடைக்க நிறைய ஆக்களுக்கு தலைவலி வரும். அப்ப அது எப்படி தடுக்கிறதுண்டு நாங்க தான் தீர்மானிக்கணும். ஏண்டா எங்களுக்கு என்ன செய்தா தலைவலி வருதுண்டு எங்களை தவிர வேற டாக்டர்ஸுக்கோ நியூரோலஜிஸ்டுக்கோ ஸ்பெஷலிஸ்டுக்கோ தெரியாது. அப்ப நாங்க தான் இன்றைக்கு தலைவலி வந்தது, நேற்று நான் என்ன செய்தேன், நான் என்ன சாப்பிட்டேன், நான் எத்தனை மணித்தாலும் நித்திர கொண்டனா, கன நேரம் டிவி பார்த்தனானா, இல்லாட்டி ஏதாவது யோசிச்சு கவலைப்பட்டனா, அப்படி நாங்க தான் அதை கண்டுபிடிக்கணும். அது உண்டு. மற்றது வராம தடுக்கிறது. மற்றது கொமனான பிரச்சனைங்க அந்த ப்ரெஷர் சேஞ்ச், வெளியில வெதர் சேஞ்ச் வரைக்கும் எங்களுக்கு தலைவலி வரும். அது எங்களோட கையில இல்லை, அது ஆக்களுக்கு தலைவலிய கொடுக்கும். அப்ப அப்படியான இதுகளுக்கு சில மருந்துகள் இருக்குது. அது உங்களோட ஸ்பெஷலிஸ்ட் நியூரோலஜிஸ்ட் தான் அதை தருவினம். அதை விட தண்ணி குடிக்கணும். டீஹைட்ரேஷன் அது மிகப்பெரிய பிரதான காரணி தலைவலி வாரதுக்கு. நீங்க 8 கிளாஸ் தண்ணி குடிக்கலையோ, உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி குடிக்க. ஹீட்டர் போடைக்க தலைவலி வர மேலண்டாக்கள் விண்டர்ல தண்ணி குடிக்கிறீல, ஹீட்டருக்கு இன்னும் எங்களை அறியாம எங்களோட பாடியில இருந்து தண்ணி தன்மை இழப்போம். அப்ப தலைவலி வரும். அப்ப சில பேர் சொல்லுவீங்கன்னா ஹீட்டராலான்னு தலைவலி. ஹீட்டரால இல்ல, நாங்க தண்ணி குடிக்காலான்னு தலைவலி வர்றது. அப்படியான பிரச்சனை. மற்றது ஃப்ரெஷ் ஏர் எடுக்காதுல தலைவலி. விண்டருக்கு நாங்க எல்லாரும் வீட்டை விட்டே போறீல, வெளிக்கிட்டுறையில. அப்ப வெளியில போய் நல்ல குளோத்த ஜாக்கெட்ஸை போட்டுக்கொண்டு ஃப்ரெஷ் ஏர் போய் வந்தா தலைவலி குறைவா இருக்கும் சில பேருக்கு. சில பேருக்கு சாப்பிடாவிட்டா நாங்கள் விரதம் இருப்போம், இல்லாட்டி சாப்பாடை மிஸ் பண்ணுவோம், பிந்தி எழும்புவோம், பிந்தி படுப்போம். அப்ப அந்த நித்திர எங்கட வாழ்க்கை முறை பிழைக்க எங்கட பிரெயினுக்கும் ஒரு கிளாக் இருக்குது. அப்ப அது பிழைக்க எங்களுக்கு தலைவலி வர சான்ஸ் இருக்கு. ஒரு நாளைக்கு 7 மணிக்கு காலமை சாப்பாடு கொடுப்போம், ஒரு நாளைக்கு 10 மணிக்கு சாப்பிடுவோம். அப்படி அந்த நேர மாற்றங்கள் செய்ய தலைவலி வரும். அப்ப அநேகமா சொல்ற அந்த தலைவலி சம்பந்தமான ஸ்பெஷலிஸ்ட், நீங்க எழும்பி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள உங்களோட காலமை சாப்பாடு சாப்பிடணும். அதுவும் புரதம் சேர்ந்த சாப்பாடு சாப்பிட்டா இந்த மைக்ரைன் தலைவலி வாரதை தடுக்கலாம் என்று சொல்லி. அப்ப அதுவும் ஒரு முறை. மற்ற சில விட்டமின்ஸ், மேக்னீசியம் மாதிரி சில விட்டமின்ஸ் இருக்கு தலைவலி வராம தடுக்கிறதுக்கு. அதுகள் எல்லாம் காமனானது. மற்ற சில அயன் சத்து குறைஞ்சா, B12 சத்து குறைஞ்சா, அல்ல வைட்டமின் டி காணாடி தலைவலி வரும். அப்ப அப்படியானதுகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். நீங்க உங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் கதைச்சு அப்படி அவைக்கு மாத்த முடியாட்டி நியூரோலஜிஸ்ட போய் கதைக்கலாம்.
அதுதான் ம். தலைவலியை பற்றி. நான் தலைவலியை பற்றி கதைக்கிறேன்னா நிறைய கதைச்சு கொண்டு போவேன். அதுதான் பேசிக்கானது. மற்றது தலைவலி வந்தா கொஞ்சம் வருதண்டோன்னே நீங்க அதுக்குரிய மருந்த போடணும். நீங்க விட்டீங்கன்னா பெயின் கூடிச்சண்டா பேந்து அந்த பெயினை குறைக்கிறது நீங்க கரைச்சப்பட வேண்டி இருக்கு. அப்ப உங்களுக்கு தலைவலி வரப்போகுது, கண்ணு பின்னால் நோவுதுன்னு தொடங்கினோடனே நீங்க உங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் சொல்ற மாதிரி என்ன அவதார் மருந்த நீங்க போட வேணும். இல்லாட்டி ம். நாங்க அந்த நோவை விட்டோம்டா அது அடுத்த நாளுக்கு தொடரும். அப்ப அந்த சரியான ம். அளவுல அந்த தேவையான மருந்த போட வேணும். ம். வந்து இப்படித்தான் உடனே வர அக்யூட் சைனசைட்டிஸ் சொல்லுவாங்க. உடனே உங்களுக்கு ஒருக்கா தலையடி காய்ச்சலோட தலைப்பாரத்தோட வந்துட்டு போறது ஒரு வகை. மற்ற சில பேருக்கு குரோனிக் சைனசைட்டிஸ் அது தொடர்ந்து தலையடி வரும். அந்த தலையடி தொடர்ந்து இருக்க ஒரு காரணம் சைனஸால வர தலையடியும். அதுக்கும் மருந்துகள் இப்ப எல்லாம் இருக்குது. அதுக்கண்டு சைனஸை பார்க்கறது டாக்டரை சொல்றது இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட். அவர்தான் அதுக்குரிய மருந்துகளை செய்வார். உங்களோட ஃபேமிலி டாக்டர் செய்வார். இல்லாட்டி அவர் தனக்கு மாற்று இல்லாத உங்களுக்கு சைனஸ் தான் பிரச்சனைன்னு சொன்னா உங்களுக்கு இஎன்டி டாக்டர் வந்து அந்த தலை கண் காது மூக்கு அப்படி தலைய ரிலேட்டடா பார்க்குற டாக்டர்ஸ்கிட்ட அனுப்புவினோம். அவை அதுக்குரிய டெஸ்ட்டுகளை செய்துட்டு அதுக்கு உங்களுக்கு மருந்துகள் தருவினோம். அப்ப நீங்க உங்களுக்கு தொடர்ந்து இருக்குதுன்னு சொன்னா தலையடி என்ன காரணத்தாலேன்னு சொன்னா அதுக்குரிய டாக்டரை பார்க்கறது நல்லது. நன்றி. பெரிஃபரல் நியூரோபதி என்ற ஐயா கேட்கறது வந்து இந்த கை கால்கள்ல வந்து எங்கட நரம்புகள் வந்து இயங்காம இருக்கிறது. அதுக்கு மெயின் பிரதான காரணம் எங்கட மக்கள்ல வந்து இந்த சுகர் வந்து டயபெட்டிக் வந்து கண்ட்ரோல் இல்லாம கனகாலம் இருக்கிறதால நரம்புகள் பழுதடைகிறது. அதை விட நிறைய காரணங்கள் இருக்குது ஐயா. சில மருந்துகள் பக்க விளைவுகளாலையும் அப்படி வரும். எனக்கு அந்த தனித்தனியாக இந்த மருந்துகள் கொடுக்குமண்டு சொல்ல தெரியல, நிறைய இருக்குது. மற்றது ரத்தோட்டம் குறைகிறதாலையும் வரும். அதுக்கும் சில பேர் அந்த ஸ்மோக்கிங் அப்படி வேற காரணிகளாலையும் இருக்கும். மற்றது சில கெமிக்கல்ஸ் எங்களோட ரத்தத்துல வாரதால எங்களுக்கு நாங்க எக்ஸ்போஸ் பண்றதால இந்த சில கெமிக்கல் வந்து நாங்க கெமிக்கலை எங்களுக்கு என்னன்னு சொல்றது எக்ஸ்போஸ் பண்றதாலையும் வரும். மற்றது சில வேற வருத்தங்கள் இருக்குது பெரிஃபரல் நியூரோபதிக்கு. வேற வேற விதமான வருத்தங்களாலையும் பெரிஃபரல் நியூரோபதி வரும். அதுக்குரிய பிளட் டெஸ்ட்களை செய்து அது என்னத்தால வருதுன்னு கண்டுபிடிப்பினம் உங்களுக்கு டயபெட்டிக் இல்லையன்னு சொன்னா. மற்ற சில நரம்பு சம்பந்தமான நோய்களாலையும் வரும் பெரிஃபரல் நியூரோபதி. டயபெட்டிக் இல்லாத ஆட்களுக்கும் இருக்கா? வரும். இருக்குது. ஆமா. நன்றியா. நன்றி. வேறு யாராவது? நன்றி எல்லோரும். கேட்க போயிடுமா? இல்லைங்க, நீங்க சொல்லுங்க பார்வதி ஆண்டி. அனைவருக்கும் இவ்வளவு நேரம் கவனமாக எல்லாரும் இருந்து கேட்டீங்க. இதுதான் இந்த பண்பாடு வந்து இதுல மிக முக்கியம். எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய பண்பாடு, அதுக்குள்ளால எங்களுடைய வருத்தங்களை பற்றிய விளக்கம், எங்களுடைய சாப்பாடு பற்றிய விளக்கம் மிக முக்கியமானது. அப்ப அதை இன்றைக்கு லோஜி சாந்தலோஜினி மிக தெளிவாக செய்திருக்கிறார். அப்படியான வைத்தியர்களை நாடி நீங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள பார்க்க வேண்டும். அப்படியான வைத்தியர்கள் இருக்கிறார்கள், எங்களுடைய தமிழ் பேசுகிற வைத்தியர்கள் இருக்கிறார்கள். ஆகவே தமிழ் பேசுகிற மட்டுமில்லை, தமிழ் பண்பாட்டோட வளர்ந்தவர்கள். அவர்கள்ட்ட போகும்பொழுது சில விஷயங்களை தெளிவாக சில விஷயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை நீங்கள் இன்றைக்கு இவ்வளோ நேரம் லோஜி வந்து 1.5 மணி நேரம் உங்களுக்கு பேசி அதுக்கு பிறகுதான் நீங்கள் எல்லாரும் கேள்வி கேட்டு அதுக்கும் பதில் சொல்லி
தண்ணியும் குடிக்காமல் இருந்திருந்து உங்களுக்கு பதிலெல்லாம் சொல்லி இருக்கிறா. இது தொடர்ச்சியாக இப்படியான கருத்தாடல்களில் நீங்கள் பங்கு பெற்றும் பொழுது உங்களுடைய உடல் நலம் உள நலம் நன்றாக அமையும் என்றதை நான் உங்களுக்கு கூறிக்கொண்டு சாந்தலோஜி இன்றைக்கு செய்த இந்த சேவையை நாங்கள் பாராட்டி மகிழ்ந்து வசந்த நன்றியை உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். இதை இவ்வளவு நேரம் செவிமடுத்த நேயர்கள் நீங்கள் இதனாலே நீண்ட பயனை பெற்றுக்கொள்ளுவீர்கள் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நான் அவதானிக்க முடிகிறது உங்களுடைய உரையாடல் மூலம். ராஜினியும் இது பற்றிய கருத்தை சொல்ல இருக்கின்றார். அவருடைய கருத்து கூறிய பின்னர் நாங்கள் இதனை முடிவுக்கு கொண்டு வருவோம். நான் நினைக்கிறேன் இதில் இன்னும் ஒருவர் ஆனந்த கிருஷ்ணன் நினைக்கிறேன், அவரும் கேள்வி கேட்க இருக்கிறார். இந்த இருவரும் அந்த கேள்விகளை கேட்டு முடித்து கொண்டு இதனை நாங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம். இப்பொழுது ஆனந்த கிருஷ்ணன் கேளுங்க. வணக்கம் டாக்டர். நான் ஒரு பொதுவான ஒரு கேள்வியை தான் கேட்க போகிறேன். நீங்கள் உயர் குருதி அழுத்தம் பற்றி கூடுதலாக பேசியபடியினால எனக்கு அனுபவம் இருக்கின்றது என்னவென்றால், இடக்கையிலே ஒரு விதமான ரீடிங்கும் வலக்கையிலே இன்னும் ஒரு விதமான ரீடிங்கும் வருவதை நான் அவதானித்திருக்கிறேன். இது பொதுவாக அனைவருக்கும் உரிய ஒரு விடயமா, இல்லாவிட்டால் இது எனக்கு மட்டும் இப்படி இருக்கிறதா? இது ஒரு நல்ல கேள்வி. இல்ல, அது ஒவ்வொரு அலக்கைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வரும். அதுவும் வலக்கைக்கும் இடக்கைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் எப்பவும் இருக்கிறது. அது பொதுவா எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் நல்ல வித்தியாசம் இருக்குதுன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு ஒரு ரேஞ்சில் ஒரு 20-30 வித்தியாசம் ப்ரெஷர் மேலையும் கீழையும் இருக்குதுன்னு சொன்னா நாங்க ஹார்ட் டாக்டரை பார்க்கணும். ஃபேமிலி டாக்டரோட சொல்லி அவரும் 2 தரம் செக் பண்ணி 2 கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுன்னு சொன்னா, அந்த எங்களோட ஹார்ட்டின் அந்த இருதயத்தின் குழாயோட கட்டமைப்புகள்ல வித்தியாசமா இருக்கலாம். அப்படி இருக்கு ஒன்று பார்க்கறதுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டரும் செக் பண்ணி 2 கைகளையும் பார்த்து அவரும் 2 கையிலையும் வித்தியாசம் இருக்குன்னா ஹார்ட் டாக்டர்கிட்ட அனுப்புவார். அதர்வைஸ் நார்மலா எங்களுக்கு 2 கைக்கும் வித்தியாசமான ப்ரெஷர் ரீடிங் வரும். அதோட முதல் அலக்கைக்க கொஞ்சம் கூட வரும், 2ஆம் தரம் அலக்கைக்க நோமலா வரும், 3ஆம் தரம் அலக்கைக்க ஒரு அப்ப சில வேலை சொல்றது நாங்க 3 தரம் அளந்து அந்த அவரேஜ பாருங்க. அப்ப அதெல்லாம் நீங்க தான் வீட்டை செய்யக்க தான் அதுகள் செய்யலாம். ஃபேமிலி டாக்டர் உங்களுக்கு தெரியும், அவை இந்த பிசி ஒர்க் லோட் அதுகள் எல்லாம் நிறைய காரணிகள் இருக்குது. அப்ப அங்க போய்க்க சில வேலை ஒரு கதான் அளந்து பாப்பினா, நீங்க வீட்டை செய்யக்க உங்களுக்கு விருப்பமான நீங்க இப்ப ரிலாக்ஸ் ஆயிருக்க காலமே மத்தியானமோ இரவு எப்ப உங்களுக்கு வசதியோ அப்ப நீங்க 3 தரம் அளந்து அந்த அவரேஜ் சராசரியை எழுதி வைக்கலாம். ஓகே, நன்றி டாக்டர். 10 மட்டும்தான் சில வழியில வித்தியாசம் காட்டுகிறது. அது பெரிய அளவுல இல்ல. ஆனா நீங்க தொடர்ந்து அப்படி மானிட்டர் பண்ணி பாருங்க. அப்படி ஆகலம் உங்களுக்கு வித்தியாசம் இருந்தா ஃபேமிலி டாக்டர் வரைக்கும் ஒருக்கா கதைக்கலாம். பொதுவாக எனக்கு ஒரு விதமான பிரச்சனைகளும் இல்லை இதுவரையில, அதனுடைய பேசாம இருக்கிறேன். நன்றி. நன்றி நன்றி டாக்டர் லோஜி. மிகவும் விளக்கமாக நீங்க இத சொன்னீங்க. எல்லாரும் ஆசையா இருந்து கேட்டுச்சுன்னா கேள்விகளும் அதுக்குரிய மாதிரி வந்தது. நீங்க சொல்லேக்குள்ள அது சாதாரணமாக இருந்தாலும் வடிவா நீங்க ஃப்ரேம் பண்ணி எக்ஸ்ட்ரீமா டயாலிசிஸுக்கு போறதோ அல்லது கிட்னி ஃபெயிலியர் ஆகுறதுக்கோ இல்லாம முட்கூட்டியே பாதுகாப்பு அடிப்படையில எப்படி அதை நாங்க பாதுகாத்து கொள்ளலாம் என்ற வகையில சாதாரணமான வாழ்க்கை முறையில அதை கடைப்பிடிக்கிறதுக்கு நீங்க அதை வலியுறுத்தி கொண்டு இருந்தீங்க. மிகவும் நன்றி. இதுல பிரபு நீங்க கமெண்ட் போட்டிருக்கிறீங்க. கிரேட் பிரசன்டேஷன் அண்ட் டிஸ்கஷன். நீங்க ஏதாவது கருத்து சொல்ல விரும்பினா? நன்றி. அவசியமான உரையாடல். ஏன்னா இன்றைக்கு எங்கட சமூகத்துல நாட்பட்ட நோய்கள் மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்குது. ஒரு வயதுல மூத்தவர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு நடுத்தர வயதினரையும் இளைய வயதினரை கூட அது தாக்குது. ஆனபடியா ஒரு தகுந்த நேரத்தில் அவசியமான உரையாடலை வசந்த முழங்கு சேருக்கு நன்றி. லோஜி
டாக்டர் லோஜி நீங்கள் நல்ல வடிவாக நல்ல ஸ்லைட்ஸ் ப்ரெசன்டேஷனோட வடிவாக செய்தீங்கள். நன்றி. தொடர்ந்தும் இந்த டாபிக் எல்லாம் கதைக்க வேணும் என்றதான் என்னுடைய வேண்டுகோள். டாக்டர் பிரபு எங்களுக்கு இப்ப 2 இதுக்கு முன்னாலே அவர் இந்த சாப்பாடு பற்றி உங்களோட கலந்துரையாடி இருக்கிறார். அவர் தொடர்ந்து இந்த சாப்பாட்டிலேயே ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார். அப்ப அவரிடமிருந்து நாங்கள் இப்ப மாம்பழத்தை பற்றி கேட்ட ஐயாவுக்கு பதில் அவர் சொல்லக்கூடியதாக இருக்கும் அவருடைய ஆராய்ச்சிக்கு பிறகு நினைக்கிறேன். நன்றி. நன்றி பிரபு. நன்றி. நன்றி அம்மா. கருத்து சொன்ன கேள்விகள் கேட்ட பங்கு பற்றின எல்லாருக்கும் நன்றி. டாக்டர் லோஜிக்கு நன்றி. இதை ஒழுங்கு செய்யற பார்வதி ஆண்டிக்கும் நன்றி. கடந்தெடுத்த முத்துகளை தேடி தேடி கொண்டு சமூகத்துக்காக கொடுக்கறது பெரிய விஷயம். அந்த கம்யூனிட்டி கனெக்ஷனை வச்சு கொண்டு பார்வதி ஆண்டி செய்யற விஷயம் மிகவும் வரவேற்கத்தக்கது. தொடர்ந்து நீங்க இதை உங்களோட தெரிஞ்ச ஆக்கள், நண்பர்கள், உறவினர்களோடும் பகிர்ந்து எல்லோரையும் இதுல பங்கு பெற்ற இது யூடியூப்ல இருக்குது, அதை பார்க்கலாம். நன்றி நன்றி கொண்டு வரோம். நன்றி உங்களுக்கு. அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி எல்லாருக்கும். சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு வசந்தம், பார்வதி ஆண்டிக்கும் நீங்க இந்த கலந்துரையாடல்ல வந்த எல்லாருக்கும் நன்றி. மேலும் சந்திப்போம். நன்றி. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர் லோஜி. தேங்க்யூ டாக்டர் பார்வதி ஆண்டி. Thank you, Nilamdi. You're welcome. You're welcome.